ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாசாவிராவித்யம் நிஹதம் தமஹா. வந்துணதடியேன் மனம் புகுந்தாய், புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கினியாய். திருவே என் ஆருயிரே, அந்தளிர் அணியார் அசோகின் இளந்தளிர்கள் கலந்து அவை எங்கும் செந்தழல் புரையும் திருவாலியம்மானே. திருவாலி திருநகரி திவ்யதேசத்தினுடைய அனுபவம் தொடர்ச்சி. திருஆலி என்கிற திவ்யதேசம் கருட புராணத்திலே வர்ணிக்கப்பட்டது. 4 யுகங்களிலே 4 பாகவதோத்தமர்களுக்கு எம்பெருமான் சேவை சாதித்தான் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அந்த திருவாலியினுடைய ஸ்தல புராணமானது கருட புராணத்தினுடைய உத்தரகாண்டத்திலே ருத்ரனுக்கும் நாரதனுக்கும் அமைந்த சம்வாதமாக இருக்கிறது. இந்த ஆலிபுரம்னு சொல்லக்கூடிய திருவாலி திவ்யதேசத்தை பற்றி ருத்ரனிடத்திலே நாரத மகர்ஷியானவர் கேட்க, நாரத மகர்ஷிக்கு ருத்ரன் உபதேசம் பண்ணுவது போல ஒரு உரையாடலாக அமைந்த மகாத்மியம் அது. அதை கடந்த உபன்யாசத்திலே அனுபவித்தோம். இப்படி கலியுகத்திலே திருமங்கையாழ்வாருக்கு மட்டுமல்ல, அதற்கு முன்னாடி கர்த்தம பிரஜாபதியிலிருந்து 3 யுகங்கள்ல 3 பாகவதோத்தமாளுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதற்காக பெரிய பிராட்டியாரான ஸ்ரீ மகாலட்சுமி அவளே வைகுண்டத்திலிருந்து இந்த திவ்யதேசத்திற்கு வந்து இங்கு தங்கினாள். கடைசியா அவளே பூர்ண மகர்ஷியினுடைய குமாரத்தியாக, பூர்ண மகர்ஷி வளர்த்த கொடி போன்று இருக்கக்கூடிய அழகியானபடியினாலே பூர்ணவல்லி என்கிற பெயரோட அந்த லட்சுமி நரசிம்மன் தன் மடியிலே வைத்து ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அமிர்தவல்லியினுடைய அம்சமாக பிறந்த பெண்ணானபடியினாலே அமிர்தவல்லி என்றும் வழங்கப்பட்டவளாக இந்த ஊரிலே வந்து தங்கி வளர்ந்து வருகிறாள். அவளைத்தான் எம்பெருமான் கல்யாணம் செய்து கொண்டான். கல்யாணம் செய்து கொண்டு 2 பேரும் திருநகரிக்கு எழுந்தருள்கிறார்கள். இப்படிதான் திருநகரி என்கிற திவ்யதேசம் அவதரித்தது. இப்படி பூர்ணவல்லி என்றும் அமிர்தவல்லி என்றும் ஸ்ரீ வந்து தங்கினபடியினாலே இந்த புறம் ஸ்ரீபுரம் என்று வழங்கப்பட்டது. அந்த ஸ்ரீபுரம் தான் தமிழில் அப்படியே திருநகர், திருநகரி என்று ஆனது. ஸ்ரீ அப்படின்றதுக்கு தமிழ்ல திரு, புறம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நகர், நகரம், நகரி என்றெல்லாம் மாற்றலாம். அந்த மாதிரி ஸ்ரீநகர்னு சொல்லக்கூடியது, ஸ்ரீபுரம்னு சொல்லக்கூடியது திருநகரி என்று நம்முடைய பூர்வர்களாலே கொண்டாடப்பட்டது. திருவை ஆலிங்கனம் பண்ணிக்கொண்ட லட்சுமி நரசிம்மன் உரைகிறபடியினாலே திருவாலி திவ்யதேசம் தோன்றியது. திரு வந்து தங்கிவிட்ட நகரியானபடியினாலே திருநகரி என்கிற திவ்யதேசம் தோன்றியது. 4 யுகங்களிலும் திரு ஆலி என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மன் 4 பாகவதோத்தமர்களுக்கும் அனுகிரகம் பண்ணினான். 4வது யுகமான கலியுகத்திலே திருமங்கையாழ்வாருக்கு திரு ஆலியிலே மட்டுமல்லாமல் திருநகரியிலேயும் கூட அனுகிரகம். விசேஷமா திருமங்கையாழ்வாருக்காகவே ஏற்பட்ட ஸ்தலம் இந்த திருநகரி. இப்படி திருமங்கையாழ்வார் எதற்கு அவதாரம் பண்ணோம் என்கிற காரத்தை மறந்துவிட்டு அவர் அப்படி சாதாரணமா எல்லோரை போலையும் இருந்துருக்கார். கூடிய சீக்கிரம் அவருக்கு அனுகிரகம் பண்ண வேணும், கூடிய சீக்கிரம் அவரை பணி கொண்டு அவரை ஆழ்வாராக்கி அவர் எதற்காக அவதாரம் பண்ணினாரோ அந்த காரியத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும், விரைவிலேயே அவருக்கு மோட்சம் தர வேண்டும் என்று பிராட்டியானவள் எம்பெருமானிடத்திலே வேண்டுகோள் வைக்க, எம்பெருமானும் பிராட்டியை பார்த்து திரு ஆலி நகரத்திலே தவம் செய்து கொண்டிருக்கும் பூர்ண மகர்ஷியினுடைய குமாரத்தியாக போய் நீ அவதாரம் பண்ணி வளர்ந்து வா, நான் திருமண கோலத்திலே வந்து உன்னை கரம் பிடித்து திருமணம் செய்து கொள்கிறேன், நாம் இருவரும் திவ்ய தம்பதிகளாக போய் திருமங்கையாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணலாம், அவரை ஆழ்வாராக்கலாம், பின் அவருக்கு மோட்சம் தரலாம் என்பதாக எம்பெருமான் பிராட்டியினிடத்திலே சொல்ல, பிராட்டியும் திரு ஆலி திவ்யதேசத்திலே தவம் செய்து கொண்டிருந்த பூர்ண மகர்ஷியினுடைய பெண்ணாக தோன்றி அவராலே பூர்ணவல்லி என்றும் அமிர்தவல்லி என்றும் பெயரிடப்பட்டு 4 மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகிறாள். இவளை மணப்பேன் என்று எம்பெருமான் வாக்கு கொடுத்திருந்தபடியினாலே, சங்கல்பித்திருந்தபடியினாலே எம்பெருமான் திருநகரி இருக்கக்கூடிய திவ்யதேசத்திலே ஒரு ஆண்மகனாக, ஒரு கட்டிலம் காலையாக திருமண கோலத்திலே மணவாளனாக தோன்றி
திரு ஆலிக்கு வந்து இந்த பூர்ணவல்லின்னு சொல்லக்கூடிய அமிர்தவல்லியை கரம் பற்றி திருமணம் செய்து கொள்கிறான். இப்படி இவா 2 பேரும் திருமணம் செய்து கொண்டு புதுமண தம்பதிகளாக மணவாளனும் மனாட்டியுமாக கையை பிடித்துக் கொண்டு கல்யாண கோலத்திலே திரு ஆலியிலிருந்து திருநகரியை நோக்கி வருகிறார்கள். திருநகரி எம்பெருமானுடைய அவதாரஸ்தலம், திரு ஆலி தாயாருடைய அவதாரஸ்தலம். தாயாரானவள் பெருந்தகத்திலிருந்து புக்ககத்திற்கு வந்து கொண்டிருக்கிறாள். வர வழியிலே திருமணம் கொல்லைன்னு சொல்லக்கூடிய வேதராஜபுரம் என்கிற இடத்திலே கலியனை இவர்கள் திருத்தி பணி கொண்டு திருமங்கை ஆழ்வாராக மாற்றப் போகிறார்கள். கலியன் தன் புடைசூழ இவர்களை வழிமறிக்க எம்பெருமானும் பிராட்டியும் தங்களுடைய அனுகிரகத்தினாலே கலியனை வழி திருத்தி திருமங்கை ஆழ்வாராக மாற்றி அனுகிரகம் பண்ண போகிறார்கள். அவர் பல திவதேசங்களை மங்களாசாசனம் பண்ணி 4 யுகங்களாக தான் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த மோட்சத்தை அடையப் போகிறார். இதுதான் திருநகரியினுடைய மேலோட்டமான விற்த்தாந்தம். திருவெள்ளக்குளம் என்று சொல்லப்படுகிற அண்ணன் கோயிலிலே அவதாரம் பண்ணின குமுதவள்ளி நாச்சியாரினுடைய நிபந்தனைப்படி திருமங்கையாழ்வாரானவர் தினமும் 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனம் பண்ணுவதற்காக தன்னுடைய செல்வம் மொத்தத்தையும் செலவு பண்ணிட்டார். அப்படி தன்னிடத்திலே இருந்த அத்தனை பணமும் தீர்ந்துவிட குறுநில மன்னராக இருந்து கொண்டு ஆளிநாட்டை ஆண்டு கொண்டிருந்த இவர் அந்த தேசத்தினுடைய கஜானாவிலே இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கூட செலவழித்து ததியாராதனம் பண்ணிவிட்டார். அப்பவும் எல்லா பணமும் தீர்ந்ததே தவிர தரியாராதனம் நின்று விட்டது. ஆழ்வாரால மேல தொடர முடியல. இவர் குறுநில மன்னரானபடியினாலே மக்களிடத்திலே வரி வசூல் பண்ணி பெருநில மன்னனான சோழனுக்கு கட்ட வேண்டும். அப்படி சோழனுக்கு கட்டுவதற்காக வசூலித்திருக்கிற வரி கப்பம் அந்த பணத்தை எல்லாம் கூட செலவு செய்து ததியாராதனம் பண்ணிவிட்டார். ஒரு பீரியாடிக்கலா மாசத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ அந்த பெருநில மன்னனான சோழனிடத்திலிருந்து வரி வசூல் பண்ணுவதற்காக குறுநில மன்னர்களிடத்திலே போய் வரியை வசூல் பண்ணி கொண்டு வருவது வழக்கம். அந்த மாதிரி நீலன்னு சொல்லக்கூடிய இவரிடத்திலே வந்து ஆளிநாட்டு வரிப்பணத்தை கொடுங்கோ அப்படின்னா, இல்ல 3 காலமும் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ததியாராதனை பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கே சரியா போறது, ஒன்னும் பணம் இல்லைன்னு ஒரு முறையும் இப்படியே சொல்லி அனுப்பினார். இவர் அப்படியெல்லாம் ஒன்னும் பரம பக்தர் இல்லையே, மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இஷ்டத்துக்கும் தெரிந்தவர் தானே, இவர் அடியவர்களின் பெயரை சொல்லி நம்மை ஏமாற்றுகிறார், அதனால பணத்தை எல்லாம் இவரே தான் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னுட்டு இவரை சிறைப்படுத்தினால்தான் உண்மை வரும் அப்படின்னு அந்த சோழன் என்ன பண்ணினான், திருநறையூர் என்று சொல்லப்படுகிற நாச்சியார் கோயில் திவ்யதேசத்திலே ஆழ்வாரை சிறையிலே அடைத்து விடுகிறான். எம்பெருமானுடைய அடியவர்களை ஆராதனம் பண்ணுவதாகிற காரியம் நின்றுவிட்டதே என்கிற வருத்தத்திலே ஆழ்வார் தொடர்ந்து 3 நாள் தீர்த்தம் கூட சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறார். அப்படியே ஆழ்வார் உபவாசம் இருந்து கொண்டிருந்த போது அந்த திருநறையூர்னு சொல்லக்கூடிய நாச்சியார் கோயில் பெருமாளும் தாயாரும் மனம் வருத்தப்படுகிறார்கள். வஞ்சுலவள்ளி தாயாரானவள் நரையூர் நம்பின்னு சொல்லக்கூடிய சீனிவாச பெருமாளிடத்திலே நம்முடைய பல குழந்தைகளுக்கு பசியாற்றிய இந்த கலியன் நீலன்னு சொல்லக்கூடிய குழந்தை பசியோடு இருப்பதா, தகாது, அப்படி ஒரு குழந்தைய பட்னி போட்டுட்டோ நமக்கு என்ன சாதம் என்று வருத்தப்பட்டவளாக பெருமாள் சரி நீ போய் அந்த குழந்தைக்கு சாதம் கொடு என்று நியமிக்க இவர்கள் நித்தியம் அம்ச பண்ணின பிரசாதத்தையும் பாலையும் கொண்டு திருமங்கை ஆழ்வாருக்கு வஞ்சுலவள்ளி தாயாரானவள் கொடுத்து வருகிறாள். அதை வாங்கி கொஞ்ச நாள் சாட்டுண்டு வரார். இவர் ஏதோ சாதம் கிடைக்கிறது சாட்டுண்டு வரோம், ஆனா சிறையிலிருந்து இவரை விடுவித்த பாடில்லை. இவர் வெளியில வந்து திரும்ப சுதந்திரமா பாடியபடி ததியாராதனம் தொடரவில்லை. இதனால மனம் ரொம்ப வெந்து போறார். வெந்து போனவர் என்ன பண்றார், ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் என்ன, திருமலையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் என்ன, காஞ்சிபுரத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பேரருளாளன் என்ன, இவா 3 பேரிடத்திலே சரணாகதி பண்ணி இந்த கஷ்டத்திலேருந்து மீள வேணும்னு பிரார்த்திப்பேன் அப்படின்னுட்டு அங்கிருந்து அவ 3 பேருடைய திருவடிகளிலே பிரபத்தி பண்ணி அன்னைக்கு ராத்திரி தூங்கி போறார் ஆழ்வார். தூங்கினா விட்டு ஆழ்வாருடைய சொப்னத்திலே காஞ்சிபுரத்திலே எழுந்தருள் இருப்பவனான பேரருளாளன் தேவப்பெருமாள் சேவை சாதித்து, ஆழ்வாரே நாம் இருக்கிற காஞ்சிபுரத்தை நோக்கி வாரும், வேகவதி நதிக்கரையிலே உமக்கு ஒரு பெரும் தனம், ஒரு பெரிய புதையல் இருக்கிறது, அந்த புதையல் எடுத்துட்டு போய் நீர் அடைக்க வேண்டிய கடனை எல்லாம் அடைச்சிட்டு கட்ட வேண்டிய வரியெல்லாம் கட்டிட்டு மீதி பணத்தை பச்சுண்டு சுகமா ததியாராதனை பண்ணிட்டு வாங்கோன்னு நியமிக்க, சிறையிலே இருக்கக்கூடியவரான கலியன் சிறை காவலர்கள் என்ன, அமைச்சர் என்ன, ராஜாவென்ன இவாளிடத்துல எல்லாம் நடந்த விஷயத்தை சொல்லி, ஒருவேளை இப்படி சொல்லி ஏமாற்றி தப்பிப்பதற்கு இவர் முயற்சி பண்ணுகிறாரோ அப்படின்னு சந்தேகப்பட்டவன், இல்லை நான் நிஜமாத்தான் சொல்றேன்னு ஆழ்வார் சொல்ல, யாரும் தூங்காமல் விழிப்போடைய கூட காவலுடன் செல்லுங்கள், இங்க இருந்து காஞ்சிபுரம் போற வரைக்கும் யாரும் அப்படி இப்படி நகராமல் வெச்ச கண்ணு வாங்காம இவரை பார்த்துட்டு வரணும்,
நிஜமா காஞ்சிபுரத்துல பணம் கொடுத்தாரானா வாங்கிட்டு இவரை விட்டுடுங்கோ, இல்லையானா திரும்ப சிறையில் அடையுங்கோன்னு சொல்லி அந்த சோழன் இவர்களை வழி அனுப்ப, ஆழ்வாரும் வேகவதி நதிக்கரைக்கு போய் எங்கு தேடி பார்த்தாலும் பணம் கிடைக்கவில்லை. மனம் நொந்து போகிறார். ஒரு வருத்தத்தோட கூட அன்று இரவு ஆழ்வார் நதிக்கரையிலேயே சயனித்துக் கொள்ள, ராத்திரி தேவப்பெருமாள் சொப்னத்திலே தோன்றி இந்த இடத்திலே போய் பார்த்தால் புதையல் இருக்கும் அப்படின்னு ஆழ்வாருக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி, ஆழ்வார் கண்விழித்து பார்த்து மறுநாள் அந்த வேகவதி நதிக்கரையிலே பெருமாள் காட்டிக்கூட்டை எடுத்த தோண்டின போது அங்கு பெரிய புதையல் கிடைத்தது. கணக்கில்லாத பொற்காசுகள் நிறைந்த புதையல். அந்த புதையலை கண்டெடுத்து அதுல ராஜாவுக்கு தர வேண்டிய வரி பணம் அதெல்லாம் வட்டி வசலுமா என்ன தரணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு மீதி பணத்தை வச்சுட்டார். வந்தவா பேசாம இல்லாம என்ன கேட்டான்னா, தர வேண்டிய வரி பணத்தை வசலும் வட்டியுமா கொடுத்தா எடுத்து, ஆனா அரண்மனைக்கு சேர வேண்டிய நெல் கதிர்களை எல்லாம் கூட நீங்க சாதம் பண்ணி வர வைகுண்டாளுக்கு வைஷ்ணவாளுக்கெல்லாம் போட்டுட்டீங்க, பாகவதாளுக்கெல்லாம் போட்டுட்டீங்க. விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் வரி பணமா தரக்கூடிய நெல்லை எல்லாம் வச்சுதான் அரண்மனையில நித்தியம் அன்னதானம் நடக்கும், சாப்பிடணும் அரண்மனையில வேலை பண்றவாள்லாம். அப்படி நீங்க தர வேண்டிய நெல் கூட நிறைய இருக்கிறது, அதையும் கொடுத்தாதான் உங்களை விடுவோம்னு சொல்ல, ஆழ்வார் தேவப்பெருமாளை பிரார்த்திக்க, தேவப்பெருமாள் ஆழ்வாருக்கு தோன்றி இந்த வேகவதி மணலை அப்படியே கையால குவித்து கொடுங்கோ, அதெல்லாம் நெல்லா மாறிடும்னு சாதிக்க, இவர் ஆணை மட்டும் வேகவதி மணலை அப்படியே கையாலே குவித்து தர, அவை அத்தனையும் போர் போராக குவித்து வைத்துள்ள நெல் மணிகளாக மாற, அது அப்படியே அந்த சோழராஜாவினிடத்திலே அவன் ஆட்களிடத்திலே ஒப்படைத்து, உங்களுக்கு தர வேண்டிய தானிய கணக்கையும் தீர்த்து கொள்ளுங்கள், இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் ஒண்ணுமில்லை என்று ஆழ்வார் சொல்ல, அப்போது அந்த சோழ ராஜாவானவன் ஆழ்வாருடைய மகிமையை பார்த்து பயந்தவனாய், இது என்ன திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை வந்தது போலவே இருந்தது, அது போல ஆழ்வாருக்கு மணலை அப்படி கையால் கூட்டினால் நெல் மணிகள் குவிந்ததாகவே இருக்கிறது, அந்த திரௌபதியை போல இந்த ஆழ்வார் கூட பரம பக்தர் போல் இருக்கிறது. ஆகையினாலே அவரிடத்திலே நாம் அபச்சாரப்படக்கூடாது, அவரிடத்திலிருந்து மிரட்டி வலுவாக வாங்கப்பட்ட இந்த நெல்லானது நாம் சாப்பிடுவதற்கு உரியதல்ல. ஆகையினாலே இந்த நெல்லையும் கூட அடியவர்களினுடைய ததியாராதனத்துக்கே ஆழ்வார் பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்று சொல்லி ஆழ்வாரிடத்திலே திரும்பவும் ஒப்படைத்து, ஆழ்வாரிடத்திலே மன்னிப்பு கேட்டு, இவர் ஒரு மகா புருஷர், ஒரு அவதார புருஷர் என்று அவரை கொண்டாடி, இனிமேல் அவரிடத்திலே வரி வசூல்லாம் பண்ண வேண்டாம், வரக்கூடிய வருமானத்தை வைத்து நல்லபடியா அவர் கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கட்டும்னு ராஜாவானவன் ஆழ்வாரை சேவித்து போனான். இது ஆழ்வாருடைய பிரபாவம். ஆனாலும் ஆழ்வார் நாளுக்கு நாள் ததியாராதனை பண்ணிட்டே இருக்கார், சாப்பிடுறவா சாப்பிட்டுட்டே இருக்கா, பணம் கரைஞ்சுட்டே இருக்கிறது. தேவப்பெருமாள் கொடுத்த புதையல் அந்த நிதியும் செலவழிச்சு ஆயிடுத்து, அந்த நெல்லையெல்லாம் செலவு பண்ணி ஆயிடுத்து, வர வரி பணமெல்லாம் வரது தெரியாம போயிட்டு இருக்கு. வரி பணமோ வாரத்துக்கு ஒரு முறையோ மாசத்துக்கு ஒரு முறையோ வரப்போறது, சாப்பிடுறவாளோ தினம் 1000 கணக்குல போறா. என்ன பண்றதுன்னு தெரியாம ஆழ்வார் வழிபறித்தாகிலும் தனார்ஜனம் பண்ணி ததியாராதனம் அவிச்சின்னமாக நடத்த வேணும், கொள்ளையடிச்சாவது பணத்தை சேகரித்து ததியாராதனத்தை தொடர்ந்து விடாம பண்ணிட்டு வரணும் அப்படின்னு ஆழ்வார் திருவுள்ளம் பத்தி. ஆழ்வாருக்கு நெருக்கமாக இருந்த அமைச்சர்கள் 4 பேரை தன்னுடைய சீடர்களாக மாற்றிக்கொண்டார் ஆழ்வார். அவ 4 பேருக்கு நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தாழு உதுவான், தோளாவழக்கன்னு பெயர். அதாவது ஆழ்வார் இப்போ ராஜாவாக இருந்தவர் ததியாராதனத்துக்காக வழிப்பறி பண்ணக்கூடிய கொள்ளையனாக அவதாரம் எடுக்கிறார். அப்போ இந்த திருடனாக கொள்ளையனாக போய் பிறருடைய பணத்தை கவர்ந்து வரக்கூடிய இவருக்கு துணையாக அந்த வழிப்பறி கலையிலே திருட்டு கலையிலே வல்லவர்களாக இருக்க வேண்டிய ஒரு 4 பேரை கூட வச்சுட்டு இருக்கணும்ன்ற நிர்பந்தம் இவருக்கு. ஆகையினாலே ஒரு 4 பேரை வச்சுட்டு இருந்தார். அந்த 4 பேரும் வழிப்பறின்னு சொல்லக்கூடிய கொள்ளையிலே எவ்வளவு சமர்த்தால் அப்படின்னா, ஒருத்தர் ஜலத்து மேலேயே நடந்து போகக்கூடிய அளவுக்கு அத்தனை சாமர்த்தியம் அவருக்கு. இன்னொருத்தர் முன்னால ஒருத்தர் போய் திருடுறார் அப்படின்னா அவருடைய நிழலில் ஒதுங்கியபடியே இன்னொருத்தர் பின்னாடி வராருன்ற சந்தேகமே வராதபடிக்கு போய் திருடக்கூடியவர். இன்னொருத்தர் எவ்வளவு பெரிய தாள், அதாவது எவ்வளவு பெரிய பூட்டாக இருந்தாலும் சாவி தேவையில்லை, ஹேர்பின் தேவையில்லை, கம்பி எல்லாம் தேவையில்லை, வாயால ஊதியே திறந்துடுவார். எப்பேற்பட்ட பூட்டா இருந்தாலும் வாயாலே வெறும் காற்றிலே ஊதி திறக்கக்கூடியவர் தாழ்வுதுவான். இன்னொருத்தர் தோளா வழக்கன். இவா என்னைக்கும் மாட்டின்றதே இல்லை, எப்படியாவது என்னைக்காவது மாட்டின்றாலானா இவா தங்க பேர்ல குற்றம் இருக்கிறதுன்னு ஒப்புக்கொள்ளப்பட்டு சிறைக்கு சென்றதே இல்லை. எப்பேற்பட்ட வழக்கா இருந்தாலும் சாமர்த்தியமா வாதாடி வெளியே வரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் தெரிந்தவர். அவருக்கு தோளா வழக்கன்னு பெயர். இந்த 4 மந்திரிகளையும் கூட வழிப்பறியிலே தன்னுடன் சேர்த்து கொண்டு, நாம ஒன்னும் மத்தவா குடிய கெடுத்து நாம நன்னா இருந்து வயிற்ற வளர்க்கணுன்றதுக்காக நாம கொள்ளையடிக்கல, வசந்த எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு ஆகாரம் படைக்க வேண்டும் என்கிற ததியாராதனத்திற்காக நாம்
இந்த காரியத்திலே ஈடுபடுகிறோம், அதனாலே யாரும் பயப்பட வேண்டாம், என்னோடு வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு ஆழ்வார் தன்னுடைய வாகனமான ஆடல்மா என்கிற குதிரையின் மீது ஏறிக்கொண்டு அவா 4 பேரையும் 4 குதிரையின் மீது ஏற்றிக்கொண்டு எங்கெல்லாம் பணம் நிறைய கிடைக்கிறதோ, செல்வம் நிறைய கிடைக்கிறதோ அங்கெல்லாம் போய் எல்லாத்தையும் வழிப்பறி பண்ணிக்கொண்டு கொள்ளை பண்ணிக்கொண்டு வந்து அந்த பணத்தை அந்த செல்வத்தை கொண்டு ததியாராதனையை தொடர்ந்து நடத்திட்டு வரார். இதுதான் சமயம்னு ஆழ்வாருடைய வாழ்க்கை ஒரு பக்கம் இப்படி போறது. ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதற்காக பெருமாள் திருநகரியிலே வந்து தோன்றி மணக்கோலத்திலே மணவாளனாக போய் திருவாலையிலே தாயாரை கல்யாணம் பண்ணிண்டு தாயாரை மணக்கோலத்திலே கையை பிடிச்சு அழிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அது ஒரு பக்கம். இப்படி திருவாலையில இருந்து பெருமாளும் பிராட்டியும் வந்துட்டு இருக்கா. ஆழ்வார் திருநகரி சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டு இருக்கார். இத பார்த்த பெருமாள் இவர் இந்த மாதிரி மத்தவால வழிப்பறி பண்ணி கொள்ளையடிப்பதும் கூட ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஆராதனத்துக்காகத்தான். ஆகையினாலே இவர் சரம புருஷார்த்தத்திலே நிஷ்ணாதர். அப்படின்னா அர்த்தம் காமம் மோட்சம்னு சொல்லக்கூடியது, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு சொல்லக்கூடிய 4 புருஷார்த்தங்கள், 4 பலன்கள், அறம் பொருள் இன்பம் வீடுன்னு. அதிலே 4வது புருஷார்த்தமான 4வது பலனான மோட்சம் இருக்கிறது, அதிலே குறியாக இருக்கக்கூடியவர். அப்படி மோட்சத்திலே ஆசையுடையவரா இருக்கிறதுனாலதான் பகவான ஆராதிப்பதை காட்டிலும் பாகவதால ஆராதனம் பண்றது உசந்ததுன்னு அதுக்கு திருடவும் துணிந்து விட்டார். ஆகையினாலே அடியவர்களுக்கு அவர் பக்தியோடு கூட அன்னம் படைத்த அந்த புண்ணியத்தையே ஒரு சாக்காக கொண்டு ஆழ்வாரை விசேஷ கட்டாட்சம் பண்ணி இனிமேலும் இவரை வழிப்பறி பண்ணுபவராக, நீலனாக, கலியனாக அப்படியே விட்டு வைக்காமல் ஆழ்வாராக இவரை அங்கீகரிக்க வேண்டும் என்று பெருமாளும் பிராட்டியும் திருவுள்ளம் பற்றி இவர் வழிப்பறி பண்ணக்கூடிய இடத்திற்கு நிறைய திருவாபரணங்களை எல்லாம் போட்டுண்டு நிறைய பணத்தை எல்லாம் எடுத்துண்டு ஒரு பெரிய கும்பல் சூழ அப்படியே மணக்கோலத்திலே ஆச்சரியமா வயல்வெளியிலே வரா. பெருமாளும் பிராட்டியும் சர்வாபரண பூஷிதாலா வரா. பெருமாள் ஆச்சரியமா கல்யாணமான ஒரு பிராமணனா, புதுமண தம்பதியான ஒரு பிராமணனும் பிராமணன பெண்ணுமா வரா. பிராட்டியானவள் பூர்ண மகர்ஷியினுடைய பெண், அவள் ஒரு பிராமண பெண். அவளை மணந்து கொள்வதற்கு தகுந்த வர்ணத்திலே ஒரு பிராமணோத்தமனாக பெருமாள் ஆச்சரியமா அந்த பக்கம் வரையர். 2 பேரும் கல்யாணான பிராமணன் பிராமண பெண் கோலத்திலே வரா. நிறைய திருவாபரணங்கள் சாத்தின்னு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் பூர்ண மகர்ஷியானவர் தன்னுடைய குமாரத்தியான அமிர்தவல்லிக்கு கொடுத்த சீதனங்கள் வேற நிறைய. அப்படி பணத்தை சுமக்க முடியாம பணம், ரத்தனம், வெள்ளி, தங்கம்னு நிறைய சுமந்துண்டு நிறைய திருவாபரணங்களை பெண்ணும் மாப்பிளையும் தரித்து கொண்டு ஆச்சரியமா மேலதாளங்கள் முழங்க பெரிய கோஷ்டியோடு கூட அந்த மன ஊர்வலமாக பொன்னழிச்சும் போய் மாப்பிள்ளையாத்துல விட்டுட்டு வரணும்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வந்த போது வேதராஜபுரம் என்கிற ஒரு இடம், அந்த இடத்தை சம்பிரதாயத்திலே திருமணம் கொள்ளைன்னு சொல்றோம். கொள்ளை அப்படின்னா கழனி, வயல்னு அர்த்தம். திருமணம் அப்படின்னா பெருமாளும் பிராட்டியும் திருமண கோலத்திலே வந்து சேவை கொடுத்து ஆழ்வாரை திருத்தி பணி கொண்ட கொள்ளையானபடியினாலே திருமணங்கொள்ளை அங்க வரா. இப்படி வந்தா இவ்வளவு நகைய மாட்டிண்டு இவ்வளவு பணத்தையும் எடுத்துட்டு இந்த ஜோடிகள் வராலே, இவா கிட்ட நாம போய் கொள்ளையடிச்சோமானா இந்த பணத்தை வச்சுட்டு நிறைய நாள் ததியாராதனை பண்ணலாமேன்னு நீலன் கலியன் நம்ம இடத்திலே வந்து கொள்ளையடிக்க முயற்சி பண்ணுவான். அப்போது அவனை திருத்தி பணி கொண்டு ஆழ்வாராக்கலாம்னு பெருமாள் பிராட்டிக்கு திருவுள்ளம். தூரத்துல ராத்திரி சமயத்துல எங்கேயோ மங்களவாத்தியம் கேட்கறத இந்த 4 சீடர்களும் கலியனும் காதாலே கேட்டு ஏதோ பெரிய ஊர்வலம் வர்றது, அதுல எத்தனை பேர் இருந்தாலும் அவளிடத்திலே எத்தனை ஆபரணங்கள் இருந்தாலும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் நாம அடிச்சுடணும்னு பிளான் பண்ணிண்டு யார் வரா, என்ன வரா, எவ்வளவு தேரும் என்று பார்ப்பதற்காக கையிலே ஒரு கொடியை வைத்துக் கொண்டு திருமங்கையாழ்வார் இந்த திருமணங்கொள்ளைன்னு சொல்லக்கூடிய வயல்வெளியிலே ஒரு பெரிய அரச மரத்தின் மேலே கீழிருந்து எந்த பக்கத்தில இருந்து யார் பார்த்தாலும் மேல ஒருத்தர் உச்சாணி கிளையிலே இருப்பது யார் கண்ணுக்கும் தெரியாதபடி தன்னை மறைத்துக் கொண்டு கையிலே ஒரு கொடியை வைத்து அப்படியே வேவு பார்த்துட்டு இருக்க. இந்த ஊர்வல சத்தம் எங்கேருந்து வருது, எத்தனை பேர் வரா, எவ்வளவு தேரும், எப்ப போனா அவ வந்து நம்ம கிட்ட மாட்டின்றுவா, அவ கிட்ட இருந்து கொள்ளையடிச்சுடலாம், இல்ல கொஞ்சம் பதறி போய் சீக்கிரமா கத்திட்டோமானா அவ தப்பிச்சு ஓடிடுவாளா, இல்ல நம்மள எதிர்ப்பாளா, இந்த மாதிரி விஷயமெல்லாம் பார்த்து கூட இருக்கிறவாளுக்கு சைகை கொடுக்கணும், சிக்னல் கொடுக்கணும் ஆழ்வார். அதனால மேலே எதிண்டார். இந்த 4 பேரும் அப்படி 4 பக்கத்துல பதுங்கி இருக்கா. இவர் சரியான சமயத்துக்கு அவ மேல தாக்குதல் நடத்துங்கன்னு சொல்ற சமயத்துக்கு மேல இருந்து கொடி அசைச்சாரானா அவ போய் அவள் இடத்துல இருக்கக்கூடிய ஆபரணங்களை எல்லாம் கற்றிக்கொள்ள வேணும். அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தார். அவளும் வந்தா.
வந்தவுடனே இவர் செய்ய காட்டினார். 4 பேரும் வழிப்பறியில ஈடுபட்டா. ஆழ்வாரும் மரத்தின் மேல இருந்து குதிக்கிறார். குதித்து அவ கையில வச்சிருந்த ஸ்திரீதனம்னு சொல்லக்கூடிய தங்கம் என்ன, வெள்ளி என்ன, பணம் என்ன, முத்து என்ன, பவழம் என்ன, மூட்டை மூட்டையா பட்டு வஸ்திரத்திலே முடிந்து வைத்து கட்டியிருக்கக்கூடிய பெரும் தனங்களை எல்லாம் வாங்கி தங்க பக்கத்துல வச்சுக்கிறா. இவா 5 பேரும் மணப்பெண்ணுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய திருமாங்கல்யம் தவிர அத்தனை திருவாபரணத்தையும் கேட்டு வாங்கிக்கிறா. மணமகனுடைய காலிலே இருக்கக்கூடிய மெட்டிய தவிர மத்த அத்தனையும் கழட்டுகிறா. அதையும் மூட்டை கட்டி வச்சாயிடுத்து. சுமங்கலி பொண்ணும் கழுத்திலே திருமாங்கல்யம் இருக்கட்டும், அதனால அது எடுக்க வேணாம்னு விட்டுடுறா. இந்த மணமகனிடத்திலே அந்த மெட்டியையும் களைய வேணும்னு பார்த்தா ரொம்ப டைட்டா இருக்கிறது, வரல. சரின்னு ஆழ்வார் பார்த்தார். எத்தனை முயற்சி பண்ணியும் அதை கழற்ற முடியாதானபடியினாலே வலிமையான தன்னுடைய பற்களாலே கடித்து கழற்றலாம் என்று பெருமாளுடைய திருவடியிலே தன்னுடைய முகத்தை வைத்து முதல் முறையா பெருமாளுடைய திருவடியை ஆழ்வார் தன்னுடைய முகத்தாலே தீண்டுகிறார். தன்னுடைய பற்களாலே எம்பெருமானுடைய திரு விரலிலே அணிவிக்கப்பட்டிருக்கிற மெட்டியை ஆழ்வாரானவர் கடித்து, எப்படியோ அவ்வளவு டைட்டா இருந்த மெட்டியை நீயா நானா ஒரு கை பார்த்துடலான்னு பல்லாலேயே ஆழ்வார் நீக்கி கழட்டி விட்டார். அவருடைய பலத்தை, அவருடைய மிடுக்கை, அவருடைய வீர தீர பராக்கிரமத்தை பார்த்த வயலாளி மணவாளன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் நம் கலியனோ அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கொண்டாடினான். கலியன் அப்படின்னா பெரிய பலவான், மிடுக்கன், கம்பீரமானவன், கட்டிடம் காலைன்னு அர்த்தம். நம் கலியனோ அப்படின்னு எம்பெருமான் அழைக்க அவருக்கு கலியன் என்பது ஆச்சரியமான பிரசித்தமான திருநாமமாக மாறிப்போனது. நீலன் கலியனானார். சரி, மெட்டிய கழட்டிண்டா எடுத்து இனிமேல் எல்லாத்தையும் மூட்டை கட்டிண்டு நம்ம காரியத்தை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். எல்லாத்தையும் எடுத்துண்டா எடுத்து என்னவெல்லாம் கொள்ளையடித்து மூட்டை கட்டி வச்சிருக்காலோ அது மொத்தத்தையும் அங்க இருந்து எடுக்கணும். தரையில இருந்து ஆளு கொஞ்சம் தூக்கிண்டு போகலான்னு அந்த மூட்டைகள் எல்லாம் எடுக்க முயற்சி பண்ற போது ஒரு முடிச்சு கூட கையோட வரமாட்டேன்றது, தரையோட ஒட்டினுடுத்து எல்லாம். அப்படியே தங்களுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து எத்தனை போராடி பார்த்தாலும் அந்த மூச்சானது, அந்த முடிச்சானது வரவே இல்லை. என்னென்னமோ பண்ணி பார்க்கறா, வரல. சரி, வந்திருக்கிறவர் ஒரு பிராமணர், ஏதோ மாய மந்திரம் பண்ணி இருக்க வேண்டும். போய் பிராமணரே, நீர் ஏதோ மந்திரம் பண்றீர், உம்முடைய மந்திர மகிமையினாலேதான் உம்மிடத்தில இருந்து கொள்ளையடித்த இந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் கவர்ந்து போக முடியாமல் அதெல்லாம் அப்படியே தங்கிடுறது. ஆகையினால அது என்ன மந்திரம் என்பதை எனக்கு ஒழுங்காக தெரிவிக்க வேண்டும் அப்படின்னுட்டு பெருமாளை வாளை காட்டி மிரட்டுகிறார். பெருமாள் இதுதான் சாக்குன்னு காத்துட்டு இருந்தவன். அந்த மந்திரத்தை உமக்கு உபதேசம் பண்றதுக்காகத்தானே நான் இவ்வளவு பரிசிரமப்பட்டு வந்தேன் என்பவனாக ஆழ்வாருக்கு சகல வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய எல்லா உபனிஷத்தங்களும் புகழக்கூடிய எம்பெருமானே பரம்பொருள், பிராட்டியுடன் கூடிய எம்பெருமானே பரம்பொருள், பிராட்டியுடன் கூடிய அந்த பெருமாளை சரணாகதி பண்ணுவது ஒன்றே மோட்சத்துக்கான வழி, நமக்கு மோட்சம் தருபவர்களும் அவர்களே என்ற விசேஷ அர்த்தங்களை கொண்டதான திரு அஷ்டாட்சர மந்திரம்னு சொல்லக்கூடிய 8 எழுத்து மந்திரமான நாராயண மந்திரத்தை, திருமந்திரத்தை ஆழ்வாருக்கு உபதேசம் பண்ணுகிறான் எம்பெருமான். இங்கே 4 அரசுகளுடைய சேர்த்தி. திரு அரசுன்னு சொல்லக்கூடிய அரசமரத்து அடியிலே ஆளிநாட்டுக்கு அரசான திருமங்கையாழ்வாருக்கு, தெய்வங்களுக்கெல்லாம் அரசான தெய்வத்துக்கு அரசான வயலாளி மணவாளன் எம்பெருமான், மந்திரங்களுக்கெல்லாம் அரசான திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறான். திருமந்திரத்திற்கு மந்திர ராஜம்னு பெயர். மந்திர ராஜம் அப்படின்னா மந்திரங்களிலே ராஜா, அது திருமந்திரம், திருவஷ்டாட்சர மந்திரம். துவயத்துக்கு மந்திர ரத்னம் என்று பெயர். ஆகையினால இந்த திரு மந்திரம்னு சொல்லக்கூடிய மந்திர ராஜத்தை எம்பெருமான் இவருக்கு உபதேசம் பண்ண அரசமரத்து அடியினிலே ஆளிநாடன் என்கிற ஆளிநாட்டுக்கு அரசனுக்கு, தெய்வத்துக்கு அரசான எம்பெருமான் மந்திரங்களுக்கு அரசான திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறான். இப்போது தன்னுடைய பூர்வ ஜன்ம ஞாபகமெல்லாம் வந்து தன்னுடைய அஞ்ஞானங்கள் எல்லாம் கூட நீங்க பெற்று எம்பெருமானை பற்றி பாடி மோட்சம் போவதற்காகவே நாம் வந்திருக்கிறோம் என்று உணர்ந்து திருமங்கையாழ்வாராக மாறுகிறார் கலியன். நீலன் கலியனானார், கலியன் திருமங்கையாழ்வாராக மாறுகிறார். இப்படி ஆழ்வார் வாளை காட்டி எம்பெருமானை மிரட்டி பறித்து கொண்டது செல்வத்தை அல்ல, மோட்சம்னு சொல்லக்கூடிய பெரும் செல்வத்தை தரக்கூடியதான திருமந்திரத்தை. ஆழ்வார் பெருமாளுடைய மெட்டிய பல்லால கடித்து கழட்ட முயல்றார் பாருங்க. அந்த மெட்டிக்கு தூய தமிழிலே அருகாழின்னு பெயர்.
அருகாழியை பல்லால் கடித்து கழற்ற முயல அது வராமல் இருக்க, மீண்டும் முயல அது வர எம்பெருமான் நம் கலியனோ என்று கொண்டாடினார்னு குரு பரம்பரை சொல்றது. இப்படி ஆச்சரியமா ஆழ்வாரை தன்னுடைய லீலைக்கு உட்படுத்தி கொண்டு எம்பெருமான் தகுந்த ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து எதிர்பார்த்து காத்திருந்தவனாக ஆழ்வாருக்கு ஆச்சரியமாக திருமந்திர உபதேசத்தை பண்ணினான். இதை இன்றும் கூட உணர்த்தும் விதமாக வேடுபரி உற்சவம் என்று பங்குனி மாசத்திலே இந்த திவதேசத்திலே அதி ஆச்சரியமான உற்சவம் நடக்கிறது. பகவான் நீலனுக்கு திருமந்திரத்தை உபதேசித்தார். வால் வீசும் நீலன் எம்பெருமான் எம்பெருமாட்டி தாள் தொழுது திருமங்கை ஆழ்வார் ஆகிறார். அப்படியே பல திவ்ய தேசங்களை உண்டாக்கி பல எம்பெருமான்களை தன்னுடைய பக்தியினாலே மகிழச் செய்த திருமங்கை ஆழ்வார் கடைசியிலே திருக்குறுங்குடியிலே சென்று பரமகுதிக்கிறார். இப்படி திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானை வாளை காட்டி வழிபறித்து திருமந்திரம் உபதேசம் பெற்றுக்கொண்ட பெருமையை நம்முடைய ஆச்சாரியர்கள் பலவாறாக வர்ணிக்கிறார்கள். நம்முடைய ஆச்சாரியரான சுவாமி தேசிகன் வையமெல்லாம் மறைவிளங்க வால்வேல் ஏந்தும் மங்கையர்கோன் என்று ஆழ்வார் வாளை காட்டி சகல வேத சாரமான திருமந்திரத்தை உபதேசமாக பெற்று அதனுடைய பெருமையை உலகிலே பரப்பியவர். அவர் மட்டும் அப்படி பாசுரங்களாக பரப்பவில்லை என்றால் அந்த நாராயண நாமத்தினுடைய மகிமை, திருமந்திரத்தினுடைய பெருமை யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும். இத்தனை பேர் மோட்சத்திற்கு போயிருக்க மாட்டா என்ற திருவுள்ளத்திலே சுவாமி தேசிகன் வையமெல்லாம் மறைவிளங்க வால் வேல் ஏந்தும் மங்கையர்கோன் என்று ஆழ்வாரை கொண்டாடினார். சுவாமி மணவாள மாமுனிகளும் கூட எம்பெருமானிடத்திலே திருமந்திர உபதேசம் பெற்றாரே ஆழ்வார், இந்த திருமணங்கொள்ளைக்கு போய் சேவித்த பொழுது இந்த இடத்தை வர்ணித்து ஆச்சரியமான ஒரு பாசுரம் சொல்றார் மணவாள மாமுனிகள். இதுவோ திருவரசு, இதுவோ திருமணங்கொள்ளை, இதுவோ எழில் ஆலி என்னும் ஊர், இதுவோதான் வெட்டும் கலியன் வெருட்டி நெடுமாலை எட்டெழுந்தும் பறித்தவிடம் என்பதாக மாமுனிகளுடைய பாசுரம். இதுதான் இந்த திரு அரசா. திரு அரசுன்னா ரெண்டு அர்த்தம். திரு அரசமரம்னு ஒரு அர்த்தம். திருவரசுன்னு பிருந்தாவனத்துக்கும் சொல்வது உண்டு சம்பிரதாயத்திலே. திருக்குறங்குடியிலே இருக்கக்கூடிய திருவரசு ஆழ்வாருடைய பிருந்தாவனம். ஆழ்வார் பரமபதித்த போது அவருடைய நினைவாக கட்டப்பட்டது. இங்க திருநகரிக்கும் திருவாலிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய திருமணங்கொள்ளையிலே இருக்கக்கூடிய திருவரசு எந்த அரசு மரத்து மேலே ஆழ்வார் ஏறி நின்று பார்த்து எம்பெருமானையும் பிராட்டியும் வழிப்பறி செய்து எந்த அரசமரத்தடியிலே திருமந்திரத்தை உபதேசமாக பெற்றாரோ அந்த அரசமரம். இதுவோ திருவரசு, இதுதான் ஆழ்வார் திருவரச மரமோ, ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தம் பெற்ற மரமோ, இந்த மரத்தடியிலே தான் பெருமாள் பிராட்டியை சேவித்து ஆழ்வார் திருமந்திரோபதேசம் பெற்று திருமங்கை ஆழ்வாரானாரோ, இதுவோ திருமணங்கொள்ளை, பெருமாளும் பிராட்டியும் கல்யாண கோலத்திலே வந்து ஆழ்வாரை ஆட்கொண்ட இடம் இதுதானா, இதுவோ எழில் ஆலி என்னும் ஊர், அதே ஆச்சரியமா ஆழ்வாராலே 40 பாசுரங்களிலே வர்ணிக்கப்பட்ட திரு ஆலின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம் இதுதானா, இதுவோதான் வெட்டும் கலியன் வெருட்டி நெடுமாலை எட்டெழுத்தும் பறித்தவிடும், வாளை கொண்டு துரோகிகளை எதிரிகளை வெட்டி வீழ்த்திய கலியன் எம்பெருமானை அந்த வாளை காட்டி மிரட்டி திரு-எட்டெழுத்துன்னு சொல்லக்கூடிய அஷ்டாட்சரத்தை பறித்த இடம் இதுதானா என்று இவரும் கூட கலியன் வாளேந்தி மிரட்டியது பணத்தை கவர்வதற்காக அல்ல, திருவஷ்டாட்சர மந்திரத்தை பெறுவதற்காக என்று கலியனுடைய பக்தியை கொண்டாடுகிறார் மாமுனிகளும் கூட. இப்படி பெருமாளான ரங்கநாதன் பிராமண கோலத்திலே புதிய இளம் தம்பதிகளாக ஆழ்வாருக்கு காட்சி அளித்து ஆழ்வாரை ஆழ்வாராக்கிய இடம். கல்யாண கோலத்திலே காட்சி கொடுத்தபடியினாலே இந்த பெருமாள் உற்சவருக்கு கல்யாண ரங்கநாதர்னு திருநாமம். கல்யாண சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கிறவா இந்த பெருமானத்திலே பிரார்த்தித்து கொண்டால் கல்யாண தடைகள் நீங்கிறதா இங்க இருக்கிற பெரியவா சொல்றா. இங்கே உற்சவங்கள்னு பார்த்தா பங்குனி மாசம் ஆச்சரியமா 10 நாள் பிரம்மோற்சவம் பெருமாளுக்கு, திருநகரி எம்பெருமானுக்கு 10 நாள் பிரம்மோற்சவம். பங்குனி உத்தரத்தன்று ஆச்சரியமா தீர்த்தவாரி நடக்கும்படியாக பிரம்மோற்சவம். திரு ஆலியிலே லட்சுமி நரசிம்மர் சன்னதி இருக்கு பாருங்கோ, அங்க பங்குனி உத்தரத்துக்கு முதல் நாள் திருநகரிலே இருக்கக்கூடிய வயலாளி மணவாளன் போய் எழுந்தருளி திருக்கல்யாண உற்சவம் பண்ணிக்கொண்டு அங்க இருந்து பெருமாளும் பிராட்டியும் புதுமண தம்பதிகளாக பல்லக்கிலே திருநகரியை நோக்கி வருவா. அப்படி வர சமயத்துல இங்க திருநகரியிலிருந்து சுமார் ராத்திரி ஒரு 11:30 மணிக்கு மேல ஆடல்மான்னு சொல்லக்கூடிய தன்னுடைய குதிரையிலே திருமங்கை ஆழ்வார் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான கள்ளன் திருக்கோலத்திலே எழுந்தருளி திருமணங்கொள்ளைன்னு சொல்லக்கூடிய வேதராஜபுரத்தை நோக்கி எழுந்தருளுவார். பெருமாளும் பிராட்டியும் கல்யாண கோலத்திலே அந்த இடத்தை நோக்கி எழுந்தருள 2 பேரும் திருமண கொள்ளையிலே சந்தித்துக் கொள்வார்கள்.
இந்த உற்சவம் ஆச்சரியமா போய் சேவிக்க வேண்டியதான உற்சவம். ஆழ்வார் கொள்ளையடிக்கிறதுக்கு போறார், அதனால ஊரை கூட்டி பளிச்சுன்னு வெளிச்சத்தோடெல்லாம் போக முடியாது. யாருக்கும் தெரியாமல் எல்லோரும் தூங்கினதற்கு பிறகுதான் புறப்பட வேண்டும். அதனால எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறமா ஆழ்வார் ஒரு 11:30-11:45 மணிக்கு மேல நிறைய தீப்பந்தங்களை ஏந்தி கொண்டு யாருக்கும் தெரியாதபடிக்கு திருமணங்கொள்ளையை நோக்கி குதிரை வாகனத்திலே போறார் ஆழ்வார். கூட நிறைய பக்தர்கள் ஆழ்வாருக்கு தீப்பந்தம் பிடித்துக் கொண்டு ஆழ்வாருடைய பக்தர்களா பின்தொடர்றா. எதிரில பெருமாளும் பிராட்டியும் கல்யாணம் பண்ணி கொண்டு திருப்பல்லக்கிலே வரா. பல்லக்கில வரவா திருமணங்கொள்ளை வந்தவுடனே நின்றுடரா. ஆழ்வார் போய் அவளை வழிப்பறி பண்றார். ஆழ்வார் குதிரை வாகனத்தோட பெருமாளுடைய பல்லக்கை இப்படியும் அப்படியுமா 2-3 பிரதட்சிணங்கள் பண்ணி பெருமாளை வழிப்பறி பண்ணி அவரிடத்திலே இருக்கக்கூடியதான செல்வங்களை எல்லாம் கலகொள்கிறார். அது வேடு பறி வழிப்பறி ஆயிடுத்து. அதன் பிறகு தாங்கள் யார் என்று ஆழ்வாருக்கு புரிய வைத்த பெருமாளும் பிராட்டியும் ஆழ்வாருக்கு தங்களுடைய சேவையை கொடுத்தருளி திருமந்திர உபதேசம் பண்றா. இப்போது கலியன் திருமங்கை ஆழ்வாரா ஆறார். அதன் பிறகு நாங்க யாரோ சாதாரண பிராமணன பெண்ணும் அல்ல, சாட்சாத் பெருமாளும் பிராட்டியும் என்று இவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்று திருமங்கை ஆழ்வாருக்கு கருட வாகனத்திலே பரம்பொருளாக பெருமாள் காட்சி கொடுத்தான். அதை ஞாபகப்படுத்தக்கூடிய விதத்திலே அங்க இருக்கக்கூடியதான ஒரு மண்டபத்திலே இறங்கி, வேடுபரி மண்டபம்னு சொல்லக்கூடிய மண்டபத்திலே பெருமாள் இறங்கி பல்லக்கிலிருந்து இறங்கி கருட வாகனத்துக்கு மாறி கருட வாகனத்திலே ஆழ்வாருக்கு சேவை. ஆழ்வார் கருட வாகனத்திலே பெருமாளை சேவித்து ஆழ்வாராக பரம பக்தராக வாடினேன் வாடி என்கிற பாசுரத்தை பாடத் தொடங்கியவராய் திருநகரி கோயிலுக்கு எழுந்தருள்றா ஆழ்வாரும் பெருமாளும். இப்படி இந்த வேடுபரி உற்சவமானது ராத்திரி எல்லாம் நடந்து பிம்மாலை கோயிலுக்கு போய் சேர்ந்து அன்னைக்கு பகல் பொழுதிலே பெருமாளுக்கு தனியா திருத்தேர் உற்சவம், ஆழ்வாருக்கும் குமுதவல்லி நாச்சியாருக்கும் தனியா திருத்தேர் உற்சவம். இப்படி ஆச்சரியமாக அந்த 10 நாள் உற்சவம் ஜம்மு நடக்கிறது ஆழ்வாருக்கு. ஆழ்வார் எந்த வாகனத்திலே எழுந்தருளினாலும் ஆழ்வாருடைய ஆராதன மூர்த்தியான சிந்தனைக்கினியான் பெருமாளும் எழுந்தருள்வதுதான் வழக்கம். ஆழ்வார் என்ன வாகனத்திலே, உதாரணமா ஒரு பல்லக்கிலேயோ ஒரு தேரிலேயோ அந்த மாதிரி ஏதானும் ஒரு ஒய்யாரமான வாகனத்திலே ஆழ்வார் எழுந்தருளினால் ஆழ்வாருடைய திருவாராதனமான சிந்தனைக்கினியான் உபயநாச்சிமாரோடு கூட எழுந்தருள்வர். இந்த வேடுபரியில குதிரையில போறச்செல்லாம் அவர் எழுந்தருள பண்ணிட்டு போக முடியாதானபடியினாலே ஆழ்வார் மட்டும் தனியா எழுந்தருள்வர். பெரும்பாலும் ஆழ்வாரும் குமுதவல்லி நாச்சியாரும் சேர்ந்துதான் புறப்பாடு கண்டருள்வா. அது ஒரு சிறப்பு. இந்த பங்குனி மாச பிரம்மோற்சவம் போக கார்த்திகை நாள் திருமங்கை ஆழ்வாருடைய அவதார உற்சவம் 10 நாள் விசேஷமா நடக்கிறது. அதுவும் போக மார்கழி மாசத்திலே 21 நாள் திரு அத்தியன உற்சவம் பகல் 10 ராப்பத்து எல்லாம் விசேஷமா நடக்கிறது. இதெல்லாம் இந்த திவதேசத்திலே நடக்கக்கூடியதான ஆச்சரியமான உற்சவங்கள். இந்த திவதேசத்திலே ஆழ்வாருடைய அனுபவத்திற்காக ஆழ்வாருடைய அனுபவத்திலே நின்று நாம் சேவிக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. என்னன்னா, இந்த கோவிலுடைய மதில் சுவர் இருக்கிறது, பிராகார மதில் சுவர். அதுல ஒரு இடத்தை, அதாவது ஆழ்வார் சன்னதிக்கு ஆழ்வார் எந்த திசையில பார்த்துட்டு இருக்காரோ அந்த திசையில இருக்கக்கூடிய மதில் சுவருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு முற்றம் அப்படின்னா ஒரு வசந்த இடம், அங்க இருந்து பார்த்தா எல்லாம் தெரியும். அந்த இடத்திற்கு நீனிலா முற்றம்னு பெயர். அந்த இடத்தையும் சேவித்துக் கொள்ள வேண்டியது. நீனிலா முற்றத்து நின்றி வழி நோக்கினால் அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம். நீநிலா அப்படின்னா நீள் நிலா, நீள் நிலா முற்றம் அப்படின்னா நீண்டு இருக்கக்கூடிய பெரிய முற்றம், ஒரு பால்கனி மாதிரியான ஒரு எலிவேட்டட் பாயிண்ட். அது அதற்கு மேல இருந்தா நிலவே கூட பக்கத்துல இருக்கிறது போல தெரியும். அந்த மாதிரி நிலாவை பார்த்து ரசிக்கும்படியான ஒரு நீண்ட முற்றம். ஒரு மகாராணியோ ஒரு இளவரசியோ அவெல்லாம் அந்த காலத்திலே ராத்திரியில இந்த பால்கனி மாதிரி இருக்கக்கூடிய முற்றத்திலே நின்று நிலவினுடைய குளிர்ச்சியை ரசிக்கக்கூடியதான ஒரு ஏற்பாடு. அந்த முற்றத்திற்கு நீநிலா முற்றம்னு பெயர். இதுல சேவிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இந்த திருமங்கை ஆழ்வார் 3 விதமாக பாசுரம் பாடுறார் ஆழ்வார். ஒன்னு தானான தன்மையிலே பாடுவது, அப்படின்னா இவர் திருமங்கை ஆழ்வாரா இருக்கார், பெருமாளை நோக்கி பாசுரங்கள் பாடுறார். அது தானான தன்மையிலே அவரா பாடக்கூடிய பாடல்கள். இன்னொன்னு நாயகி பாசுரம். ஆழ்வார் தன்னை பெருமாளுடைய காதலியாக பெருமாளுடைய மனைவியாக நினைத்துக் கொண்டு இவள் நாயகி அவன் நாயகன் என்று
காதல் பாசுரங்களை பாடுவது, பரகால நாயகியாக பாடுவது, அதற்கு நாயகி பாசுரம்னு பெயர். மூன்றாவது பாசுரம் தாய் பாசுரம். அதாவது இவள் பரகால நாயகி, இவளுடைய தாயார் இவளுடைய பெண் இப்படி பெருமாள் பெருமாள்னு பித்து பிடித்து அலைகிறாளே, பெருமாள் வந்து இவளை கல்யாணம் பண்ணிப்பானான்னு இவளை நினைத்து, இவள் வாழ்க்கையை நினைத்து வருந்தக்கூடிய, இவளை நினைத்து புலம்பக்கூடிய புலம்பலாக இருக்கக்கூடியது தாய்ப்பாசுரம். சில இடங்கள்ல தோழி பாசுரம் என்பதாக இந்த பரகால நாயகியினுடைய தோழிகள் அவளை நினைத்து பாடக்கூடிய பாசுரமாக கூட சில பாசுரங்கள் உண்டு. இப்படி 3-4 விதத்திலே பாடல்கள் பாடியவர் இந்த திருமங்கை ஆழ்வார். இதிலே இவள் பரகால நாயகியினுடைய தாயாக இருந்து பாடிய பாடல்கள் தாய்ப்பாசுரங்கள்னு பெயரவற்றிருக்கு. அதுல இந்த பரகால நாயகின்னு சொல்லக்கூடிய பொண்ணு, நான் பெற்று வளர்த்த என்னுடைய ஒரே மகள், ஆசாசியா வளர்த்துட்டு வந்த இந்த பொண்ணு கல்யாண வயசு வந்துடுத்து, தகுந்த ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ நல்லபடியா வாழறத, குழந்தை குட்டிகளோட இருக்கிறத நான் பார்த்து சந்தோஷப்படலான்னு பார்த்தா, கல்யாணம் பண்ணிண்டா பெருமாளை தான் பண்ணிப்பேன்னு சொல்றா. அந்த பெருமாள் எப்போதும் பிராட்டியை பிரியாமல் இருப்பவன் அப்படின்னு ஏற்கனவே கல்யாணம் ஆணுவேன்னு வேற சொல்றா, தெய்வம்னு வேற சொல்றா. அவன் எங்க வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான்? அதனால ஒரே பொண்ணு இப்படி அவனையே நினைச்சுண்டு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது எனக்கு என்னமோ வருத்தமா இருக்கு அப்படின்னு இந்த தாயாரானவள் புலம்புறா. ஆனால் இந்த பெண்ணோ, இந்த பரகால நாயகியோ தான் பிறந்த ஊரான திருவாளி எம்பெருமானை நோக்கி தூது விட்டாள். திருநகரி பெருமாளை பார்த்து தூது விடுறா. அப்படி ஒரு திவதேசத்தை எம்பெருமானையுமா பார்த்து ஆசைப்பட்டு தூது விட்டுண்டே இருக்கா. ஏன்னா நாயகியானவள் நாயக்கன் இருக்கிற இடத்திற்கு போய் அவனை அடைவதுன்றது அது நாகரிகம் அல்ல. நாயகியை தேடி நாயக்கன் தான் வரணும். இவள் தன்னுடைய ஆசையை, தன்னுடைய காதலை தெரிவித்தால் தானே இவளை நோக்கி இவளை தேடிக்கொண்டு இவள் இருக்கும் இடத்திற்கு நாயக்கன் வர முடியும். அதனாலே இவள் தூது விடுகிறாள். அப்படி தூது விடுறவ ஒரு திவதேசத்து எம்பெருமான்களுக்கா தூது விடுறா. அந்த ஊர்ல இருக்கிற பெருமாள் வந்து என் கைப்பிடிக்க மாட்டானா, என்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டானான்னு எல்லாம் ஏங்குறா. இப்படி பெருமாளையே நினைச்சு எங்கிட்டு இருக்கா. வாய திறந்தா பெருமாள் பெருமாள்னு தான் பேசுறா, வேற வார்த்தையே வரமாட்டேன்றது. இவளை என்னதான் பண்றது? கோவில் இருக்கிற இடத்துல இவளை வச்சுட்டு இருக்க கூடாது. ஏன்னா பெருமாளை பார்த்தா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஞாபகம் தான் வரது இவளுக்கு. நாமளானா கோவிலுக்கு போய் பெருமாளை பார்த்தோம்னா கையை கூப்புறோம் வரோம். இவளானா அவனைதான் கல்யாணம் பண்ணிப்பேன் நிக்கிறா. கண்ணுல பெருமாளையே காட்டக்கூடாது. பெருமாளை பத்தி பேசக்கூடிய வைஷ்ணவா பாகவதா இருக்கிற இடத்திலேயே இந்த பொண்ணை நடமாட விடக்கூடாது. இவளை தனியா ஏதான ஒரு இடத்துல கொண்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுடணும்னு அந்த தாயாரானவள் அப்பதான் பெருமாளை மறந்து இவள் மற்ற பெண்களைப் போல சகஜமாக இருப்பாள், இவளுக்கும் ஒரு வாழ்க்கை அமையும் என்று இவள் மீது இரக்கத்தை கொண்ட தாயானவள் ஆழ்வாரை எங்கேயோ ஒசரமா இருக்கக்கூடிய ஒரு முற்றத்திலே போய் அடைச்சுடுறான். அதுதான் இந்த நீனிலா முற்றம். உயரமா இருக்கக்கூடிய இந்த முற்றத்திலே ஒரு இடத்துல ஒரு ரூம்ல போட்டு அடைச்சுடுறான். இப்போ பெருமாள் கண்ணுக்கு தெரிய மாட்டார், எந்த அடியவர்களையும் நீ பார்க்க முடியாது, அவளோட பேச முடியாது. எப்படி பெருமாளுடைய ஞாபகம் வருதுன்னு பாக்குறேன், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருமாளை உன்னை மறக்கடிக்கிறேன் பாரு அப்படின்னு கொண்டு பண்ணான். இந்த நீனிலா முற்றம்னு சொல்லக்கூடிய உயரமா இருக்கக்கூடிய இடத்திலே தனிமைப்படுத்தி வைத்து விட்டால் பரகால நாயகியினுடைய தாயார். இந்த பரகால நாயகி என்ன பண்ணா தெரியுமோ, அங்க இருந்து அப்படி வெறிச்சு வேடிக்கை பாக்குறா. ஒசரமா இருக்கா, அப்படியே நிமிந்து பார்த்தா நிலா தெரியறது, அத்தனை ஒசரத்துல இருக்கா. சரி என்னதான் கண்ணுக்கு தெரியறதுன்னு அப்படி சுத்தி ஒரு பார்வை பாக்குறா. கண்ணுக்கு என்ன தெரியறதோ அதை பத்தி பாட ஆரம்பிச்சுட்டா. தெல்லியீர் தேவர்க்கும் தேவர் திருத்தக்கீர், வெள்ளியீர் வெய்ய விழுநதி வண்ணர், ஓ துள்ளுநீர் கண்ணபுரம் தொழுதாளிவள் கல்வியோ கைவலை கொள்வது தக்கதே. பொண்ணை இப்பதான் விட்டுட்டு அப்படி இறங்குறா தாயார். பார்த்தா இந்த பொண்ணு திருக்கண்ணபுரம் தெரியறதுன்னு அதை பத்தி பாட ஆரம்பிச்சுட்டா. கீழே இருந்தா பெருமாளை பார்க்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றா. பாகவதாலோட பேசினா எப்பவும் பெருமாள் ஞாபகத்திலே இருந்துட்டு இருக்கா. எங்கேயோ ஒசர கொண்டு தனிமையில வச்சுடணும்னு பார்த்தா அங்கே இருந்து பார்த்தா திருக்கண்ணபுரம் தெரியறதுன்னு அவனை பத்தி பாட ஆரம்பிச்சுட்டா. இப்போ தாயானவள் திருக்கண்ணபுரம் பெருமாளை பார்த்து ஒரு பாசுரம் பாடுறா. தெல்லியீர் தேவர்க்கும் தேவர் திருத்தக்கீர், வெள்ளியீர் வெய்ய விழுநிதி வண்ணர், ஓ துள்ளுநீர் கண்ணபுரம் தொழுதாளிவள் கல்வியோ கைவளை கொள்வது தக்கதே. ஐயா, உனக்கு கல்யாணம் ஆயிடுத்து, உனக்கு ஆமடியா இருக்கான்னு தெரிந்தும் கூட திருக்கண்ணபுரத்திலே உரையக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமான உன்னை ஆசைப்பட்டு இவள் நீ இருக்கக்கூடிய திசையை பார்த்து கையை கூப்புறா. நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு உன்னை கேட்கிறா. இவள் கல்வியோ, ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணிக்கொள்வது தப்புன்னு தெரிந்தும் ஆசைப்படுகிறாளே, இவள் திருடியோ.
அப்படி இருந்தாலும் கூட நீ அவளை மன்னித்து அவளுக்கு நல்ல புத்தி தரணும். அப்படி இல்லைன்னா அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். அது இல்லாமல் கைவளை கொள்வது தக்கதே. உன்னை நினைத்து நினைத்து அவ சாப்பிடாம தூங்காம அப்படி ஒல்லியா உருகி போய் கையில இருக்கக்கூடிய வலை கூட கழண்டு உண்டுடுத்துறா சுவாமி. அந்த மாதிரி உன்னுடைய ஏக்கத்திலே அவளை கரைய விடுவது உனக்கு தகுதியோ, நீ அந்த மாதிரி பண்ணலாமோ அப்படின்னு தாயார் பாசுரமா பாடுறான். அப்படி இவள் பாடி முடிக்கிறா. பாடிட்டு அந்த பெண்ணை ஒரு பார்வை பார்க்கலான்னு பார்த்தா கையில கழண்டி உழுந்த வலை கழண்டி ஊன்றத கூட கவனிக்காம அந்த பொண்ணு மேல பாடுறான். நீ நிலா முற்றத்து நின்றிவள் நோக்கினால் காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினால் பாணனார் தின்னம் இருக்க இனி இவள் நானுமோ நன்று நன்று நரையூரற்க. இந்த நீனிலா முற்றம்னு சொல்லக்கூடிய ஒரு சொந்த இடத்துல இருந்துட்டு நான் பாக்குறேன், என் கண்ணுக்கு திருக்கண்ணபுரம் தெரியுது, அங்கே சபரி பெருமாள் தெரியறார் என்னுடைய கண்ணுக்கு. ஆகையினாலே வாமா, நீ நம்பல என்ன உனக்கும் காட்டுறேன் பார், இங்க வா, அதை பார்த்து திருக்கண்ணபுரம் அங்க சபரி பெருமாள் தெரியறான் பாருன்னு என்னை கூட்டு காட்டுறான்னா. பெருமாளே கண்ணுல படாம இருக்கணும்னு இவளை இப்ப ஏற்பட்ட ஒரு இடத்துல கொண்டு வச்சா அங்கேயும் இவள் பெருமாளை பார்த்து பாட ஆரம்பித்தது இல்லாமல் அவனை நினைத்து உருகி உருகி கையில் இருக்கக்கூடிய வலையானது தானே கழண்டு விழும் அளவிற்கு தன்னை வருத்தி கொள்வதும் இல்லாமல் அவனை நீ பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி சிறை காவல் வைத்த என்னையே கூட்டு என்ன தைரியமா காட்டுறா, நீயும் பார் பெருமாள் தெரியறார் திருக்கண்ணபுரம் தெரியறதுன்னுட்டு. அவளை இந்த மாதிரி வச்சுட்டு இருக்க பத்தியா, அது உனக்கு தகுமா? அவள் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. பெருமாளாவது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதாவதுன்னு நான் அவளை சிக்ஷிச்சுட்டு இருக்கேன். ஒன்னும் நீ வரப்போறது இல்லைன்னா அவள் திருந்தி அவள் வேலையை பார்க்கறதுக்கு அவளுக்கு அனுகிரகம் பண்ணு. இல்ல அவள் ஆசைப்படுவது போல நீ வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சியானா வந்து அவளை கைப்பிடிச்சு அழிச்சுட்டு போ, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னுட்டு தாயாரானவள் தன்னுடைய பெண்ணுக்கு நியாயம் கேட்டு பாடக்கூடிய புலம்பல் பாசுரமாக அமைகிறது. ஆக எந்த முற்றம் நீனிலா முற்றம் என்று ஆழ்வாராலே பெயரிடப்பட்டு அதன் மேல் நின்று கொண்டு பரகால நாயகியாக இவள் திருக்கண்ணபுரத்தை பார்த்து திருக்கண்ணபுரத் எம்பெருமானோட கலந்து உரையாடினாலோ அவனை காதல் செய்தாலோ அந்த முற்றம் நீனிலா முற்றம்னு கொண்டாடப்படுகிறது சம்பிரதாயத்திலே. அதையும் சேவித்துக் கொள்ள வேண்டியது. அதன் பிறகு ஆழ்வாருடைய அனுபவம். குலசேகர பெருமாளாலே ஒரு பாசுரத்தாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வாராலே 40 பாசுரங்கள் பாடப்பட்ட திவ்ய தேசம். ஆச்சரியமா திருமங்கை ஆழ்வார் இந்த எம்பெருமானை தன்னுடைய பாசுரங்களிலே அனுபவிக்கிறார். முதல்ல ஒரு விதமா ஒரு 30 பாசுரம் பாடுறார். முதல் 10 பாசுரங்கள், அதாவது பெரிய திருமொழியில 3, 5 ஒரு பதிகம் ஆழ்வார் தானான தன்மையிலே பாடுவது, திருமங்கை ஆழ்வாரா பாடுறது. அடுத்த 10 பாசுரங்கள் பரகால நாயகியா பாடுறது, அதாவது எம்பெருமான் தன்னை வந்து கைப்பற்றி கொண்டு போக வேண்டும் என்று தூது விடுவது. அடுத்த 10 பாசுரங்கள் பரகால நாயகி என்ற பெண்ணுடைய தாயாராக பாடக்கூடிய தாய்ப்பாசுரம். இந்த திவ்யதேசத்திற்கும் மற்ற திவ்யதேசத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. இந்த திருவாலி அல்லது திருநகரின்னு சொல்லக்கூடிய இந்த திவ்யதேசமானது ஆழ்வாருடைய சொந்த ஊர், மற்றதெல்லாம் ஆழ்வாருக்கு வெளியூர். நம்மளையே வச்சுக்கோங்க, நம்ம சொந்த ஊர்ல நாம நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஊர்ல இருக்கிற பெருமாளை தினம் சேவிக்கிறோம், அடிக்கடிக்கு சேவிக்கிறோம். பெருமாள் அப்படி கண்ணை மூடினா மனசுக்கு வந்து நிக்கிறார் பெருமாள். நமக்கே வெளியூர் பெருமாள் எல்லாம் போய் சேவிக்கிறச்ச என்னதான் ஆழங்கால் பட்டு ஆசையா சேவிச்சுட்டு வந்தாலும் ஒரு 2 நாள் 3 நாள் மனசு பாரமா இருக்கிறது. போனோம், ஏதோ காரியம் இருக்குன்னு ஒரு நாள்ல வந்துட்டோம், அவ்வளவு முழுசா பெருமாள் அனுபவிக்க முடியலையே, பெருமாள் மனசுல பதியலையே. 1000 இருந்தாலும் வேற ஊர் பெருமாள் தானே, இவர் என்னைக்கோ ஒரு நாள் போறோம், இன்னும் ஒரு 2 நாள் இருந்து பெருமாளை சேவிச்சிருக்க கூடாதா என்கிற ஏக்கத்தோட வரும். அதே நிலைமைதான் ஆழ்வாருக்கும். தன்னுடைய சொந்த ஊர் பெருமாளானபடியினாலே இந்த திருவாலியில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மன் ஆழ்வாருடைய மனசுல நன்னா பதிஞ்சுட்டான். ஒரு 50 வருஷம் பெருமாளை தொடர்ந்து சேவிக்கலன்னா கூட பெருமாள் இப்படிதான் இருப்பாருன்னு வரைஞ்சு காட்டிட முடியும் ஆழ்வாராலே. அத்தனை தூரம் சின்ன வயசுல இருந்து சேவித்து சேவித்து திருவாலி நகராளனான லட்சுமி நரசிம்மன் ஆழ்வாருடைய மனசுல பதிஞ்சுட்டான். அதனால மத்த ஊர் பெருமாளை எல்லாம் நன்னா சேவிச்சுட்டு வரலாம்னு ஆழ்வார் வடக்கே எல்லாம் போய் எல்லா திவ்யதேசங்களையும் மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு அப்படியே ஒரு திவ்யதேசமா பாடிண்டு வர. அப்படி வர சமயத்துல எந்தெந்த ஊர்ல இருக்கிற பெருமாளையோ பாடிண்டு வருவோமே, நம்முடைய சொந்த ஊர் பெருமாளை சேவிச்சு ரொம்ப நாளா இருந்தே அவரை போய் சேவிக்கணும்னு இந்த பெருமாளுடைய ஞாபகம் வந்துடுறது. உடனே அந்த பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்காக ஆழ்வார் இந்த ஊருக்கு கிளம்பி வர. அந்த பெருமாளை நினைச்சு பாடணும்னுட்டு அந்த பெருமாளை அப்படி கண்ணை மூடி தியானம் பண்ண முயற்சிக்கிறார் ஆழ்வார்.
இவர் அந்த பெருமாளை தியானம் பண்ண கூட வேண்டாம் என்று சொல்கிற மாதிரி கண்ணம் மூடின உடனே பெருமாள் ஆழ்வாருடைய கண்ணுக்கு தெரிஞ்சுட்டான். ஏன்னா அத்தனை முறை சேவித்து சேவித்து ஆழ்வார் மனசுல பெருமாள் அப்படி பதிஞ்சு போயிட்டார். அதனாலே ஆழ்வார் ஆசைப்பட்ட உடனே பெருமாள் வந்து ஆழ்வாருடைய மனக்கண்ணிலே தரிசனம் கொடுத்துட்டான். அதனால ஆழ்வாருக்கு அனுபவம் பீரிட்டு வரது, பாசுரமா பாட ஆரம்பிச்சுட்டார். இந்த திருவாளி அம்மான், திருவாளியில இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மன் தானே வந்து என் நெஞ்சிலே புகுந்தான். அதாவது நான் இவனை முயற்சி பண்ணி நினைத்து தியானம் பண்ணணும்னு கூட இல்லாதபடிக்கு அவனே வந்து சேவை கொடுத்தான். ஆகையினாலே அவனை இப்போது பாடுகிறேன்னு ஆரம்பித்து தானான தன்மையிலே ஆழ்வாராக 10 பாசுரங்கள் பாடுற. வந்துணதடியேன் மனம் புகுந்தாய், புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கினியாய், திருவே என்னாருயிரே அப்படின்னு வந்து உனது அடியேன் மனம் புகுந்தாய். சுவாமி, நான் தேடி வரல, உன்னை இன்னும் வரணும்னு நினைச்சுட்டேன். ஆனா நான் அப்படி நினைச்ச உடனே நீ என்ன தேடி வந்து என் மனசுக்குள்ள புகுந்துட்ட. புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கு இனியாய். அப்படி பெருமாளே நம்முடைய மனசுலே வந்து புகுந்துட்டான். அவனை சேவிக்கணும்னு நினைச்சு நான் சேவிக்கிறேன், வணங்குறேன் உன்னை. அப்படி உன்னை நினைத்து நான் வணங்குகிற போது என்னுடைய சிந்தனைக்கு இனியவனாக இருக்கிறாய். அதாவது உன்னை நான் தியானம் பண்ணி சேவிக்கிறதே எனக்கு அத்தனை ஆனந்தத்தை தருகிறது. திருவே, எல்லோரையும் கஷ்டத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவள் மகாலட்சுமி. அது மாதிரி நான் உன்னை பிரிந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கஷ்டத்திலே இருந்து என்னை காப்பாற்றிய மகாலட்சுமி போன்ற அருளே வடிவான எம்பெருமானே, என் நாருயிரே, எனக்கு அருமையான உயிர் போன்றவனே, திருஆளி அம்மானே அப்படின்னுட்டு இந்த லட்சுமி நரசிம்மனை ஆழ்வாரானவர் ஆச்சரியமாக முதல்ல மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த ஊரை பத்தி வர்ணிக்கிற போது நிறைய அசோக மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஊர் அப்படின்னு வர்ணிக்கிறார். அசோகம், சோகம் அல்லாதது. இந்த ஊரெல்லாம் அசோக மரங்கள் இருக்கிறது எதை குறிக்கிறதுன்னா, இந்த ஊருக்கு வரவா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மனை சேவிக்கிறவா, அவளுடைய சோகமானது இல்லாம போயிடுறதாம். அவளுடைய சோகம் அசோகமா மாறிடுறதாம். அப்படின்னா பெருமாள் அவளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து அவளுக்கு மோட்சம் கொடுக்கிறான். ஆகையினாலே அதை அறிவிப்பது போல ஊரெல்லாம் அசோக மரமா நிறைந்திருக்கிறது. அங்கே இருந்து பிராட்டியோடு கூட எல்லோருடைய சோகத்தையும் தீர்த்து அசோகாலா மாத்தக்கூடியவன் அசோக மரங்களாலே சூழப்பட்ட இந்த ஆளுநகர் எம்பெருமான் அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடுறார். சிந்தனைக்கு இனியாய் அப்படின்னா உன்னை நினைக்க நினைக்க ஆனந்தமாக இருக்கிறது. மனத்துக்கினியான் அப்படின்னு ஆண்டாள் சொன்னான். யார நினைச்சுண்டா மனசுக்கு இனிமையா இருக்கோ அவன் மனத்துக்கினியான். கண்ணுக்கினியான்னு சொன்னான். யார பார்த்தா கண்ணுக்கு இனிமையா இருக்கிறதோ அவன் கண்ணுக்கினியான். இவன் சிந்தனைக்கு இனியான். அப்படி நினைச்சுண்டாலே இவன் ஒரு ஆனந்தமான ஒரு சிந்தனையை, ஆனந்தமான ஒரு அற்புதத்தை கொடுக்கிறான் இந்த எம்பெருமான். எந்த பெருமாளையும் ஆழ்வார் சிந்தனைக்கு இனியாய்னு பாடல. என்னதான் ஆழ்வாராக இருந்தாலும், என்னதான் 80 திவ்யதேசங்களுக்கு மேலே மங்களாசாசனம் பண்ணி உருகி உருகி உயிரை விட்டவரா இருந்தாலும் தன்னுடைய ஊர் பெருமாள்னா ஊர் பெருமாள் தான். அவரிடத்துல இருக்கக்கூடிய ஏற்றம் ஊற்றம் ஒருத்தருக்கும் தனி அனுபவம் தான். அந்த மாதிரி 80 திவ்யதேசத்து எம்பெருமான்களிடத்திலே பிராணன் விட்ட ஆழ்வார் தன்னுடைய பெருமாள்னு வரச்ச சிந்தனைக்கு இனியான்னு பட்டம் கொடுத்தார். அதுக்கு முன்னால யாருக்கும் இல்லை, அதற்கு பின்னாலும் யாருக்கும் இல்லை. அப்படி என்னுடைய சிந்தனைக்கு இனிமையை தரக்கூடிய என்னுடைய ஆராத்திய தெய்வம் நீ. அப்படின்னா நான் வணங்கக்கூடிய தெய்வம் நீதான். அந்த ஊரிலே இருந்த வரைக்கும் அந்த எம்பெருமானை சேவிக்காத நாளே கிடையாது ஆழ்வார். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள், எந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள்? திருவாளி அம்மானே, ஆளிநகர்ல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மன் ஆழ்வாருடைய மனதிலே வந்து புகுந்து ஆழ்வாருக்கு ஆராத்திய தெய்வமாக இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? ஆழ்வார் அந்த எம்பெருமானை ரொம்ப நேசிக்கிறார், அவனிடத்திலே விசேஷமான பக்தி உடையவராக இருக்கிறார், அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறார், அவனை நிறைய போய் சேவிக்கிறார்னு அர்த்தம். இது ஒண்ணு. இந்த ஆளி அம்மான்னு சொல்லக்கூடிய லட்சுமி நரசிம்மனே வேதராஜனா வயலாளி மணவாளனா மாறி ஆழ்வாருக்கு திருமந்திரோபதேசம் பண்ணினான். அந்த எம்பெருமானே தான் திருநகரியிலே வந்து வயலாளி மணவாளன் என்கிற பெயரிலே ஸ்ரீதேவி பூமி தேவியோடு பெரிய மலை போல அமர்ந்து கொண்டிருக்கிறான். ஆகையினாலே திருநகரியிலே இருக்கக்கூடிய வயலாளி மணவாளனும் ஆழ்வாருடைய சிந்தனைக்கினியான் தான். இதை எதுக்கு அடியேன்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த திருநகரி திவதேசத்திலே திருமங்கையாழ்வாருடைய சன்னதி இருக்கு. அந்த திருமங்கையாழ்வாரும் குமுதவள்ளி நாச்சியாரும் எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய சன்னதியிலே
ஆழ்வாருடைய ஆராதன மூர்த்தியான, ஆழ்வார் வாழுகிற காலத்திலே திருவாராதனம் பண்ணின தெய்வமான சிந்தனைக்கினியானுடைய விக்கிரகம் இருக்கிறது. சின்ன குழந்தை பெருமாள், அவருடைய போட்டோவை கூட அடியேன் ஷேர் பண்ணினேன். அந்த பெருமாளை நன்னா உத்து சேவிங்கோ. நேர்ல போறச்சையோ இல்ல போட்டோலயோ எப்படியோ அந்த பெருமாளை ஒரு க்ஷணம் உத்து சேவிங்கோ. இந்த திருநகரியில இருக்கக்கூடிய வயலாளி மணவாளன் வேதராஜன் மூலவர் இருக்காரு உபயநாச்சிமாரோட, அவரையும் முத்து செய்வீங்கோ. ரெண்டு பேரும் வேற வேற இல்லை, இவரேதான் அவர். சில பேருக்கு அவ ஊர் பெருமாள்னா உயிரா இருப்பா, ரொம்ப பிராணனா இருப்பா. எல்லா பெருமாளும் பிடிக்கும்னாலும் அவ ஊர் பெருமாள் அப்படின்னா தனி பிராணம். பெரும்பாலும் நாமெல்லாம் சாலக்கிராம ஆராதனம் பண்ணக்கூடியவா. விசேஷமா திருவேங்கடமுடியான் இடத்துல ஆசை அப்படின்னா திருவேங்கடமுடியான் விக்கிரகத்தை பண்ணி ஆராதனை பண்ணிட்டு வருவா பெரியவாள்லாம். தேவ பெருமாள் இடத்துல ரொம்ப ஆசைன்னா வரதன் விக்கிரகம் பண்ணி ஆராதனை பண்ணிட்டு வருவா பெரியவாள்லாம். அந்த மாதிரி நிறைய பெரியவா நிறைய விக்கிரகங்களை எல்லாம் ஆராதனை பண்ணிட்டு வந்தா. இப்ப திருமங்கை ஆழ்வாருக்கு இவருடைய பிராணநாதனான, இவருடைய சிந்தனைக்கு இனியனவனான இவர் ஊர் பெருமாளை சேவித்து கொண்டே இருக்கணும், கூடவே இருக்கணும்னு ஆசை. இந்த திருநகரியிலே இருக்கிற வரைக்கும் அந்த பெருமாளை ஆழ்வார் அனுபவிக்கிறார். வேற திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணணும்னு ஆழ்வார் ஊர் ஊரா போறச்ச அந்த பெருமாளை பிரிந்திருக்க முடியுமா ஆழ்வாராலே? வந்துனது அடியேன் மனம் புகுந்த சிந்தனைக்கினியாயின்னு கொண்டாடினவராச்சே. ஆகையினால ஆழ்வார் என்ன பண்ணினார், அந்த பெருமாளை போலவே ஒரு விக்கிரகத்தை பண்ணி அதிலே எம்பெருமானை பிரதிஷ்டை பண்ணி தன்னுடைய கையோடு கூட எழுந்தருளை பண்ணி கொண்டார். ஊர்ல இருக்கிற வரைக்கும் மூலவர் அந்த எம்பெருமானுடைய அனுபவம். ஊரை விட்டு புறட்டோமான கையில இருக்கக்கூடிய உற்சவரான சிந்தனைக்கினியானுடைய அனுபவம் அது நிஜம்தான் என்பது போல ஆழ்வார் சிந்தனைக்கினியாயின்னு மங்களாசாசனம் பண்ணினது யார? சிந்தனைக்கினியாயின்னு சொல்லிட்டு திருவாளி அம்மானேன்னு திரு ஆளியில் இருக்கிற பெருமாளை தான் மங்களாசாசனம் பண்றார். ஆனால் ஆழ்வாருடைய ஆராதன மூர்த்திக்கு சிந்தனைக்கினியான்னு பெயர். அப்ப என்ன அர்த்தம்? திருவாளியில இருக்கக்கூடிய லட்சுமீந்திர சிம்மன் இவருக்காக திருநகரிக்கு வந்து அமர்ந்து சேவை சாதிக்கிறான், கோயில் கொண்டுள்ளான். அவனை கூடவே வச்சுட்டு தினம் அனுபவிச்சு ஆராதனம் பண்ணணும்ன்றதுக்காக ஆழ்வார் விக்கிரகமா பண்ணி வச்சுட்டு இருக்கார். ஆக திருவாளியிலே திருநகரியிலே ஆழ்வாருடைய திருவாராதன மூர்த்தியாக மூன்று மாதிரியாகவும் சேவை கொடுப்பவன் ஒருத்தன் தான், அவன் தான் சிந்தனைக்கினியான். அதனாலதான் இன்னைக்கும் அந்த எம்பெருமானுக்கு தலிகம் சாகி அந்த பிரசாதம் தான் ஆழ்வாருக்கு நைவேத்தியம் பண்ணப்படுறது. அந்த எம்பெருமானை சல்லடையிலே எழுந்தருள பண்ணி அவர் தலை மீது சேர்க்கக்கூடிய ஜலம் அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் ஆழ்வாருக்கு திருமஞ்சன தீர்த்தமா தலையில வந்து கொட்டுறது. ஆகையினாலே சிந்தனைக்கினியான்னு சொல்லக்கூடியவன் இந்த மூன்று எம்பெருமான்களும் தான். நீலத்தடவரை மாமணி நிகழ கிடந்தது போல் அரவனை வேலை தலை கிடந்தாய் அடியேன் மனத்திருந்தாய். நீலத்தடவரை மாமணி, நீல நிறத்திலே ஒரு பெரிய மலை போல நீ பார்க்கடல்ல படுத்துட்டு இருந்த பாம்பின் பேர்லன்னு சொல்றார் ஆழ்வார். இப்ப அர்ச்சாவதாரமா திருவாளியில் இருக்கக்கூடிய பெருமாளை அனுபவித்தார். அடுத்தது திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய பெருமாள் ஞாபகத்துக்கு வந்துட்டார். அங்கே நீல நிறத்திலே ஒரு பெரிய மலையானது ஒரு பாம்பு மேல படுத்துட்டு இருக்கிற மாதிரி நீ படுத்துட்டு இருக்கேன்னு சொல்றார். இதுல ஆழ்வார் திருப்பார்கடல் பெருமாளை அனுபவித்தாலும் கூடவே ஒரு வரி சொல்றார் பாருங்கோ, அடியேன் மனத்திருந்தாய். அந்த திருப்பார்கடலிலே திரு அரவ அணையிலே கிடந்தாய், ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, அடியேன் மனத்திருந்தாய். இதுல இருந்து ஒரு அனுபவம் என்னன்னா, இந்த திருநகரியிலே உபயநாச்சிமாரோடு கூட மூலவரா எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுக்கு வயலாளி மணவாளன் வேதராஜன் எல்லாம் திருநாமம். அந்த பெருமாள் ஒரு பெரிய மலை போல உட்கார்ந்துட்டு இருப்பார். பெரிய திருமேனி, எவ்வளவு பெரிய திருமேனின்னா நிஜமாவே ஒரு மலையே அப்படி மனுஷனாட்ட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது போல திருமேனி. அந்த வாசல்ல இருந்து பெருமாள் உபயநாச்சிமார் 3 பேர்ல பெருமாளை மட்டும்தான் சேவிக்க முடியும். உபயநாச்சிமார் எல்லாம் முழுசா சேவிக்கிறது கஷ்டம், அத்தனை பெரிய திருமேனி. பெருமாள் அப்படி நீல வர்ணத்திலே இருப்பார். நீல தடவரை, நீல நிறத்திலே ஒரு பெரிய மலை போல உட்கார்ந்து இருக்கிற பெருமாள் என்னுடைய மனத்திலே வந்து புகுந்தான் அப்படின்னுட்டு இந்த பெருமாளை ஆழ்வார் கொண்டாடுறார். நீல மலை போல அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் வந்து அடியேன் மனத்தில் இருந்தான். அங்க உட்கார்ந்து இருக்கிறது போல எங்கேயும் வந்து உட்கார்ந்துட்டான். அவன் யாரு அப்படின்னா, என் சிந்தனையிலே வந்து அமர்ந்த சிந்தனைக்கினியான் அப்படின்னு இந்த பெருமாளை ஆழ்வாரானவர் மங்களாசாசனம் பண்றார். இப்படி இந்த எம்பெருமானிடத்திலே ஆழ்வாருக்கு ரொம்பவும் ஆசை. கந்தமாமலர் எட்டுமிட்டு நின் காமர் சேவடி கை தொழுதெழும் புந்தியேன் மனத்தே புகுந்தாயை புகழொட்டேன். நல்ல வாசனை தரக்கூடிய 8 விதமான புஷ்பங்களையும் சமர்ப்பித்து உன்னுடைய அழகிய திருவடிகளிலே நான் அர்ச்சனை பண்ணி உன்னை சேவிக்கிறேன். நீ என்ன அனுகிரகம் பண்றதுக்காக என்னுடைய மனசிலே வந்து என் மனதை விட்டு நீங்க மாட்டேன் என்று நிலைத்து இடம் பெற்றிருக்கிறாய்.
இவர் பெருமாளிடத்துல இருக்கிற ஆசையினால விதவிதமான வாசனையான புஷ்பங்களை எல்லாம் 8 விதமான புஷ்பங்களை கொண்டு பெருமாளுடைய திருவடியிலே அர்ச்சனை பண்றாராம். பெருமாளோ உம்முடைய அர்ச்சனை ரொம்ப பிடிச்சு போயிடுத்தோ, உங்க மனசை விட்டு போக மாட்டேன்னு இவர் மனசுலயே பேராம இடம் பிடிச்சிட்டான்னு சாதிக்கிறார். இங்கே ஒரு அனுபவம் என்னன்னா, கந்த மா மலர் அப்படின்னா, கந்தம் அப்படின்னா வாசனை, நல்ல வாசனையான 8 விதமான உயர்ந்த புஷ்பங்களை இட்டு அர்ச்சனை பண்ணேன்னு சொல்றார் ஆழ்வார். இது என்ன 8 புஷ்பம்னு வியாக்கியானம் சொல்றதுன்னா, கருமுகை, கற்பகம், நாழல், மந்தாரம், சௌகந்தி, செங்கழுநீர், தாமரை, தாழைன்னு சொல்லக்கூடிய 8 விதமான புஷ்பங்கள்னு பெரியவாளுடைய வியாக்கியானம். 1000 புஷ்பங்களை போட்டு கூட பெருமாள் அர்ச்சனை பண்ணலாம். அது என்ன சுவாமி விசேஷமா 8 புஷ்பம் அப்படின்னா, 8 எழுத்து மந்திரமான திருவஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணின பெருமாள் இல்லையோ, ஆகையினாலே அதை நினைவு கூறக்கூடிய வகையிலே 8 புஷ்பங்களை இட்டு ஆழ்வார் எம்பெருமானை அர்ச்சனை பண்ணுகிறார். இவர் 8 புஷ்பங்களை இடுவது 8 எழுத்துக்கள் சேர்ந்து திருவஷ்டாட்சரத்தை குறிக்கும். அதனாலே திருவஷ்டாட்சரத்தை வாயை விட்டு வெளியில சொல்லக்கூடாதுன்றதுனால 8 புஷ்பங்களையும் விட்டு ஒரு புஷ்பத்துக்கும் ஒரு முறை திருவஷ்டாட்சர மந்திரத்தை மானசீகமா சொல்லிக்கொண்டு எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஆழ்வார் அர்ச்சனை பண்ணுகிறார் என்று அனுபவிக்க வேண்டும். அதுவும் அல்லாமல் இந்த புஷ்பங்கள் எல்லாம் வெளி புஷ்பங்கள், கண்ணாலே பார்க்கக்கூடிய புஷ்பங்கள். நமக்குள்ளும் சில புஷ்பங்கள் உண்டு. இந்த வெளி புஷ்பங்களை விட நமக்குள்ளே இருக்கக்கூடிய புஷ்பங்களை பெருமாள் ரொம்ப ஆசைப்படுறான் நம்மளண்ட. அது என்னன்னா, நமக்கு இருக்க வேண்டிய ஆத்ம குணம்னு சொல்லக்கூடிய புஷ்பங்கள். ஞானம், தயை, பொறுமை, தியானம், அஹிம்சை, இந்திரிய நிகிரகம், தவம், சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 விதமான புஷ்பங்களாலே ஆராதிக்கப்பட்டால் பெருமாள் விஷ்ணுவானவன் பிரீத்தியை அடைகிறான்னு புராணம் சொல்றது. ஆக நாம சுத்தமா குளிச்சுட்டு வெளி உடம்பினாலே தூயவர்களாக தூய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு திருமண் காப்பெல்லாம் இட்டுண்டு எப்படி சுத்தமா திருவாராதனம் பண்றோமோ அது போல நம்முடைய உள்ளமும் கூட தூய்மையானதாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆத்மாவும் கூட தூய்மையானதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும்னா தப்பான எண்ணங்கள், கெட்ட குணங்கள், தோஷங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த 8 ஆத்ம குணங்களாலே சிறந்தவர்களாக இருந்தோமானால் பெருமாள் நம்முடைய ஆராதனத்திலே ரொம்பவும் சந்தோஷப்படுவான் அப்படின்னு ஆழ்வார் இங்கே 2த்தையும் சேர்த்து தெரிவிக்கிறார். இந்த 10வது பாட்டிலே என்ன பலன் சொல்றார் ஆழ்வார்? புள்ளி வண்டரையும் பொழில் புடைசூழ் தென்னாலி இருந்த மாயனை கள்ளின் மண்ணு தின்தோல் கலியனொளி செய்த நல்ல இன்னிசை மாலை 4 மோர் 5 மன்றும் நவின்று தாமுடன் வல்லராயுரைப்பார்க்கு இடமாகும் வானுலகே. இவாளுக்கு மோட்சம் பலன்னு சொல்றார். இந்த 10 பாசுரங்களை சொல்றவாளுக்கு மோட்சம் பலன். எல்லா இடத்துலயும் சொல்லக்கூடிய பலன் தானே, இல்ல இங்க விசேஷமான பலன். எப்படின்னா, மோட்சத்தை பெற்று தருவது இந்த திருமந்திரம். மோட்சத்துக்கு இதுதான் மார்க்கம்னு பெருமாள் இவருக்கு காட்டி கொடுத்து உபதேசம் பண்ணின திருமந்திரம். அந்த திருமந்திரத்தாலே எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி ஆழ்வார மோட்சத்துக்கு போறார். அதுபோல திருமந்திர உபதேசம் பெற்ற இடமான இந்த இடத்தின் விஷயமான பாசுரங்களை சேவித்தால் நமக்கும் கூட அந்த திருவஷ்டாட்சரத்தினாலே கிடைக்கக்கூடிய இடமான வானுலகம் பலனாக கிடைக்கும் அப்படின்னு திருமந்திரத்தினுடைய மகிமையை காட்டி கொடுக்கிறார் ஆழ்வார். இது 10 ஆழ்வாரா பாடின பாசுரம். அடுத்த பதிகம் 3-6 தூவிரியன்னு தொடங்கக்கூடிய பதிகம். தூவிரிய மலருழக்கி துணையோடும் பிரியாதே பூவிரிய மதுணுகரும் பொறிவரிய சிறுவண்டே தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளர் திருவாலி ஏவரி வஞ்சிலையானுக்கு எண்ணில மபுரையாயே. கடந்த 10 பாசுரத்தினாலே ஆழ்வார் மனசிலே வயலாளி மணவாளன் புகுந்துட்டார். 10 பாசுரத்தாலே மானச அனுபவம்னு சொல்லக்கூடிய மனசுல பெருமாளை அனுபவிக்கக்கூடிய ஆராதனம், அர்ச்சனை, சரணாகதி இதெல்லாம் ஆழ்வார் 10 பாசுரத்தினாலே அனுபவித்து விட்டார். இதெல்லாம் மானசீகமா நடந்துட்டு இருக்கிறது. இப்படி மனசுலே 10 பாசுரத்தினாலே பெருமாளை பூரணமா அனுபவித்த ஆழ்வாருக்கு பாகிய சம்ஸ்லேஷம், அதாவது வெளியிலும் கூட பெருமாளை அனுபவித்து சேர்த்து அணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆசை வந்துவிட்டது. ஆகையினால இவள் இப்போது எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய தகுதி படைத்த அவனுடைய மனைவியாக பரகால நாயகியாக மாறிவிடுகிறாள். நாயகியானவள் நாயகனை தேடிக்கொண்டு போனால் உலகம் பழிக்கும். நாயகனை தன்னை தேடி வரவழைக்க வேண்டும். அதனாலே தூதுவிட ஆரம்பிக்கிறாள் பரகால நாயகி. மகா பதிவிரத்தையா தன்னுடைய ஆமடையானான பெருமாள் தன்னை நோக்கி வந்து தன் திருக்கை பற்றி அழைத்து போக வேண்டும் என்கிற நிலையிலே இந்த பரகால நாயகியானவள் தூது விடுகிறாள். எப்படி தூது விடுறா? முதல்ல ஒரு வண்ட தூதனப்புறா. தூவிரிய மலருழக்கி துடையோடும் பிரியாதே பூவிரிய மதுநுகரும் பொறிவரிய சிறுவண்டே. அப்படி ஜோடியா மலர்கள் தோறும் வாசனையோடு கூட தேனை சாப்பிட்டு இருக்கக்கூடிய சின்ன வண்டே, நீங்க 2 பேரும் ஜோடியா பூவா போய் தேனை சாப்பிடுறத பார்த்தா எனக்கு என்ன தோன்றது தெரியுமா?
நீங்க மாத்திரம் ஜோடியா சந்தோஷமா இருக்கீங்க, நான் மட்டும் தனியா இங்க என் பெருமாளை நினைச்சு அழுதுன்னு இருக்கேன், அவன் பாட்டுக்கு அங்க சந்தோஷமா இருக்கான்னு எனக்கு வருத்தம் ஜாஸ்தியா இருது. உங்களை போல நாங்களும் ஜோடியா சந்தோஷப்பட வேணாமா? நிஜமாவே உங்களுக்கு எங்க மேல ஒரு கருணை இருந்தா நீ எனக்காக பெருமாள் இடத்திலே போய் உன்னை ரொம்ப ஆசைப்பட்டு காதலிக்க கூடிய ஒரு பொண்ணு அங்க உனக்காக காத்துட்டு இருக்கா, வந்து அவளை கை பிடிச்சு அழிச்சுண்டு போன்னு சொல்லி அவனுக்கு போய் தூது சொல்லுன்னு அந்த வண்டை தூது அனுப்புறா பரகால நாய்க்கு. யாருக்கு போய் தூது சொல்லணும் தெரியுமோ? தீ விரிய மறை வளர்க்கும் புகழாளர் திருவாலி. வேத அத்தியனம் பண்ணிட்டு வசந்த அனுஷ்டானங்களாலே அக்னிஹோத்திரம் பண்ணிக்கொண்டு எப்போதும் யாக யஜ்ஞங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்தணர்கள் வாழ்கிற திருவாலியில ஏவரி வெஞ்சிலையானுக்கு என் நிலைமை உரையாயே, அழகானதும் வெம்மையானதுமான ஒரு வில்லை கையில் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ராமனுக்கு வீரனுக்கு என்னுடைய காதலை தெரிவி அப்படின்னு சொல்றா. இந்த வண்டு கேட்கறது என்னது? திருவாலின்னு சொல்லக்கூடிய நகரம் சரி, அங்கே அந்தணர்கள் எல்லாம் வேதம் ஓதி விட்டு யாக யஜ்ஞங்கள் பண்ணிட்டு இருக்கா சரி, ரொம்ப சந்தோஷம். அங்க போய் யாரோ சாதாரணமா இருக்கக்கூடிய ஒருத்தனிடத்துல உன்னுடைய காதலை சொல்லி அழிச்சுட்டு வர சொல்லுவேன்னு பார்த்தா அழகான கோபமான வில்ல கையில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்றியே, வில்லை எப்ப கையில வச்சுட்டு இருப்பா? போர்க்களத்துலன்னா வில்ல கையில வச்சுட்டு இருப்பா. அது யுத்த பூமி, போர்க்களம் போல் இருக்கிறது. வில்ல கையில வச்சுட்டு இருக்கான், வெஞ்சிலை அப்படின்னுட்டு கோபமான வில்ல கையில வச்சுட்டு இருக்கான், வெம்மையான வில்ல கையில வச்சுட்டு இருக்கான்னு சொல்றேன். மகா வீரனா இருப்பான் போல் இருக்கு. அவனிடத்துல போய் நான் என்னத்த உன் காதல சொல்லி அவனை அழிச்சுட்டு வர்றது என்னால முடியாது. நான் வரல, என்ன விட்டுடு, என்னால முடியாது. கோவத்தோட கூட வெம்மையான வில்ல கையில வச்சுட்டு யுத்தகலத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்க கூடியவன் ஒரு பொண்ணுன்னு சொன்னா மட்டும் உடனே மயங்கி அந்த புறம் பக்கம் வந்துடுவானோ? ஆகையினாலே அவனெல்லாம் சமாளித்து என்னால் அழிச்சுட்டு வர முடியாது, என்ன விட்டுடுன்றது இந்த வண்டு. அது அப்படி இல்ல, நான் அவனை பத்தி முழுசா சொல்றேன் கேளு. பிணிய விடும் நறுநீல மலர் கிழிய பெடையோடும் அணிமலர் மேல் மதுநுகரும் அருகால சிறுவண்டே மணிகழு நீர் மருங்கலரும் வயலாலி மணவாளன் பணியறியேன் நீ சென்றென் பயலை நோய் புறையாயே. உன்னுடைய ஜோடியோட கூட ஆச்சரியமா பல புஷ்பங்களிலே சந்தோஷமா வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய 6 கால் வண்டே, நீ நினைக்கிற மாதிரி அது யுத்த களம் அல்ல. மணி கழுநீர் மருங்கலரும் வயல் ஆலி, சுத்தி நல்ல தோப்பும் துறவும் இருக்கக்கூடிய குளிர்ச்சியான காற்று வீசக்கூடியதான வயல்கள் சூழ்ந்த ஆளி நாடு. அங்க இருக்கக்கூடியவன் போர் வீரன் எல்லாம் கிடையாது, மணவாளன், அழகான மாப்பிள்ளை. அவனிடத்துல போய் என்னுடைய தூது சொல்லு, என்னுடைய பயலை நோய் சொல்லு. பயலை நோய் அப்படின்னா பசல நோய்னு அர்த்தம். பசல நோய்னா தன்னுடைய காதலனை நினைத்திருக்கக்கூடிய காதலியானவள் சாப்பிடாம தூங்காம உடம்ப வருத்தி உடம்பெல்லாம் அப்படியே ஒல்லியா சுருண்டு போறது, உடம்புல இருக்கக்கூடிய கலர் எல்லாம் வெளுத்து போறது. அவர் எல்லா நிறத்தில் இருந்தாலும் வெள்ளை வெள்ளைன்னு வெளுத்து போயிடுறா. அப்படின்னா உடம்புல ஒரு சக்தியும் இல்ல, ஏதோ உடம்புல உயிர் அப்படியே ஒட்டிண்டு ஊசலாடின்னு இருக்குன்னு அர்த்தம். அந்த நோய் வந்துடுத்து எனக்கு, அதை போய் சொல்லு. இனிமேலும் நீ கைப்பற்றலன்னா அந்த பொண்ணு செத்து போயிடுவான்னு அவன் இடத்துல சொல்லுன்னு சொல்றா. இந்த வண்டு கேட்கறது, கல்யாண பொண்ணும் மணப்பொண்ணும் நீ இங்க இருக்க, அவனை மணவாளன் வேற சொல்ற. மணவாளன் கையில மாலை எடுத்துட்டு உங்க கழுத்துல மாலையை போட்டு உன்னை கை பிடிக்காம அங்க வில்ல வச்சுட்டு தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கானவன் அப்படின்னு அந்த வண்டு கேட்கறது. அப்போ இந்த பரகால நாய்க்கு சொல்றா, நீ கேட்கறது வாஸ்தவம், எனக்கு புரியறது. அவன் என்ன பண்றான்னு எனக்கே தெரியல, அதனாலதான் நான் அழுதுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னுடைய கஷ்டத்தை நீ போய் சொல்லு ஒரு முறை, அவன் வரட்டும் அப்படின்றான். நீர்வாணம் மண்ணெறி காலாய் நின்ற நெடுமாள் தன் தாராயணருந்துளவம் பெருந்தகையேற்கருளானே சீராரும் வளர் பொழில் சூழ் திருவாலி வயல் வாழும் கூர்வாய சிறு குறுகே குறிப்பறிந்து கூறாயே. இந்த வண்டு போச்சு, அந்த எம்பெருமானை பார்த்தது. அவன் அப்படியே கையில வெம்மையான வில்ல வச்சுட்டு பெரிய மலை போல உட்கார்ந்து இருக்கிற அந்த கம்பீரத்தை பார்த்தது. என்ன நினைச்சதோ ஏது நினைச்சதோ தெரியல, பெருமாளிடத்துல தூது சொல்லாமையே போயிடுத்து. ஆகையினாலே இந்த பெண் இங்க இன்னும் வருத்தப்பட்டு இருக்கா. போன பாசுரத்தினாலே ஏவரி வெஞ்சிலையான் அப்படின்னு அழகிய வெம்மையான வில்லை கையிலேந்தியவன்னு பாடினாள் இந்த பெண். அதனாலே வயலாளி மணவாளன்னும் பாடியிருக்கா, ஏவரி வெஞ்சிலையான்னும் பாடியிருக்கா. அதனால 2 பெருமாள் இங்கே. ஆழ்வார் சன்னதிக்கு பக்கத்திலே வயலாளி மணவாளன்னு இந்த சிந்தனைக்கிணியான போல பெரிய மலை போல உட்கார்ந்து இருக்கிற உபயநாச்சிமாரோட சேர்ந்த பெருமாள். அவருக்கு ஒரு 5 அடி 6 அடி தள்ளி இன்னொரு சன்னதியிலே ஏவரி வெஞ்சிலையான் அப்படின்னு ஸ்ரீதேவி பூமி தேவியோட பெரிய ராமர் உட்கார்ந்து இருக்கார். அவரும் மலை போல இருக்கக்கூடியவர். 2 பெருமாளுக்கும் ஆழ்வாருடைய மங்களாசாசனம் உண்டு, 2 பெருமாளையும் சேவிக்கணும். சரி, வண்டு போச்சு, திரும்ப வந்துடுத்தோம். இப்ப கொக்க தூதனப்பலான்னுட்டு குரு கொக்க தூதனப்புறா.
எல்லாமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவாலின்னு சொல்லக்கூடிய ஊர்ல எழுந்தருளி இருக்கிறான். அவனிடத்துல போய் என்னுடைய காதலை சொல்லு, அவன் வரலன்னாலும் பரவாயில்ல, அவனுடைய ஞாபகத்தை எனக்கு தரும்படியாக அவனுடைய சம்பந்தப்பட்ட வஸ்து எதையான கொண்டாந்து கொடு எனக்கு. எப்படி ராமனை பிரிந்திருந்த பரதனுடைய கவலையை ஆற்றுவதற்கு பரதனுக்கு ராமன் தன்னுடைய பாதுகைகளை கொடுத்து வந்தானோ, அதை ராமன் தன் கூட இருக்கிறது போலவே உணர்ந்து பக்தி பண்ணிட்டு பரதன் வந்தானோ, அந்த மாதிரி அந்த பெருமாள் வரலன்னாலும் பரவாயில்லை, அவனுடைய ஞாபகமா அவன் சம்பந்தப்பட்ட வஸ்து ஏதானும் கொண்டாந்து என்னண்ட கொடு, அதை நான் அனுபவிச்சுண்டு அவன் என் கூட இருக்கிறது போல உணர்றேன்னு சொல்றது. என்ன கேட்கறதுன்னா, அந்த பெருமாளுடைய திருமேனியிலே சமர்ப்பித்த திருத்துழாய கொண்டாந்து கொடு. அந்த திருத்துழாய தாளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் திருத்தோளினை மேலும் துணைந்த தன்னந்துழாயுடைய அம்மான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். பெருமாள் தலை, மார்பு, தோள், திருவடியின் எல்லா இடத்துலயும் திருத்துழாய பூசின்னு இருக்கான் பெருமாள். அப்படி பெருமாள் திருமேனியிலே இருந்த திருத்துழாய்க்கு பெருமாள் திருமேனுடைய வாசனை வந்திருக்கும். அந்த திருத்துழாய மோந்தேன்னா எனக்கு அப்படியே பெருமாள் வாசனை கமகமான்னு வரும். அதை வச்சுட்டு பெருமாள் கூட இருக்கிறதா நினைச்சு நான் உயிர் பழைக்கிறேன், அவன் திருமேனியில் இருக்கக்கூடிய திருத்துழாய கொண்டு வந்து கொடுன்னு ஒரு கொக்கை தூதனுப்புகிறாள் பரகால நாயகி. இன்னைக்கும் நாம் இதெல்லாம் அனுபவத்தினால உணரலாம். சாதாரணமான வஸ்திரத்துக்கும் பெருமாள் திருமேனியிலே இருந்து கலைந்து கொடுத்த வஸ்திரத்துக்கும் நன்னா வித்தியாசம் தெரியும். பெருமாள் திருமேனியிலிருந்து வஸ்திரமோ ஒரு சால்வையோ ஏதோ நமக்கு பிரசாதமா கிடைக்கிறதுன்னா நன்னா அதை மோந்து பார்க்கணும். அதை மோந்து பார்த்தோம்னா சாட்சாத் பெருமாளுடைய திருமேனியில இருக்கக்கூடிய வாசனை அதுல வரும். அந்த மாதிரி சாதாரண புஷ்பம், பெருமாள் சம்பந்தப்பட்ட புஷ்பம், திருத்துழா, இதுக்கெல்லாம் வித்தியாசம் நன்னா கண்டுபிடிக்கலாம். அப்படி அந்த பெருமாளே கூட இருக்கிறதா நினைச்சுக்கிறேன், திருத்துழாய் கொண்டாந்து கொடுன்னு பெருமாள் சம்பந்தப்பட்ட வஸ்து என் மேல படட்டும்னு கேட்கிறான். திருவாளி நகராலும் ஆணாயர்க்கு எண்ணுரு நோய் அறியச் சென்று உரையாயே. இந்த திருவாளி நகரத்தை ஆளக்கூடிய ராஜாவான பெருமாள் இருக்கிறாரே, அவருக்கு என்னுடைய நோயை போய் சொல்லு. வாளாய கண்பணிப்ப மென்முனைகள் பொன்னரும்ப நாள் நாளும் நின்னிணைந்து நைவேற்கு ஓ மண்ணளந்த தாளாலா தன் குடந்தை நகராலா வரையெடுத்த தோளாலா என் தனக்கோர் துளையாளனாகாயே. வண்டு போச்சு திரும்ப வரல, கொக்கு போச்சு திரும்ப வரல. இப்ப இவளே நேர பாட ஆரம்பிச்சுட்டா பெருமாளை பார்த்து. யாரையும் தூதனுப்பி பிரயோஜனம் இல்லை, நேரே போக வேண்டியதுதான். என்னுடைய கண்கள் எல்லாம் உன்னை நினைத்து நினைத்து அழற, கண்கள் எல்லாம் அப்படி கண்ணீரை உதிர்த்துன்னு இருக்கேன், உன்னை நினைச்சு நினைச்சு அழற, நீ வரலையேன்னு விட்டு. என்னுடைய திருமேனி எல்லாம் கூட இழைச்சு போயிடுத்து சாப்பிடாம. தினம் உன்னை நினைச்சு நினைச்சு உருகிறேன், ஆளே அப்படி உருக்குலைந்து போயிட்டேன். ஓ மண்ணளந்த தாளாலா, எல்லா லோகங்களையும் உன்னுடைய திருவடியாலே அளந்தவனே, திருக்குடந்தை நகரை ஆள்பவனே, கிருஷ்ணாவதாரத்திலே மலையை தூக்கிய தோள்களை உடையவனே, எல்லாத்தையும் ஆண்டையே, என்ன ஆள மாட்டையா, எனக்கு ஒரு துணையாக மாட்டாயா, என்னை வந்து சேர்த்து கட்டிக்கொள்ள மாட்டாயா, என்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டாயான்னு இவளே ஏங்குறாள். வண்டமரும் வளர்பொழில் சூழ் வயலாளி மைந்தா அப்படின்னு வயல்களாலே சூழப்பட்ட ஆழிநகரிலே இருக்கக்கூடிய பெருமாளேன்னுட்டு இவள் கொடுத்த பெயர்தான் வயலாளி மைந்தன், வயலாளி மணவாளன் என்பது. குயிலாலும் வளர்பொழில் சூழ் தன் குடந்தை குடமாடி துயிலாத கண்ணினையேன் நின்னிணைந்து துயர்வேனோ முயலாலும் இளமதிக்கே வளையிழந்தேற்கிதனொடுவே வயலாளி மணவாலா குள்வாயோ மணி நிறமே. ஹே வயலாளி மணவாளனே, இதுக்கு மேல என்ன சோதிக்காதே, வந்து என்ன சேர்ந்துடு, என்னை கல்யாணம் பண்ணிக்கொள்னு உருகி உருகி பிரார்த்திக்கிறாள். இந்த 10 பாசுரங்களுக்கு என்ன பலன் சொல்றார்? கையிளங்கு வேல் கலியன் கண்டுரைத்த தமிழ் மாலை ஐயிரண்டும் இவை வல்லார்க்கு அருவினைகள் அடையாவே. அருவினைகள், கொடிய பாவங்கள் எல்லாம் போயிடும் இந்த 10 பாசுரத்தை சொன்னா. இந்த 10 பாசுரத்தை சொல்லி சொல்லிதான் பெருமாள் வரான் என்னண்ட. ஆகையினால என்னுடைய கஷ்டமெல்லாம் போறது போல இந்த 10 பாசுரத்தை சொன்னீங்களானா உங்களுடைய பாவம் எல்லாம் போயிடும்னுட்டு நாயக்கியா இருந்து பாடிய 10 பாசுரங்கள். இப்போ இவள் 10 பாசுரத்திலே நீ வந்து என்ன அழிச்சுட்டு போன்னு தூது விட்டா, பெருமாளும் இவளுக்கு இறங்கி வர ஆரம்பிச்சுட்டான். வந்தவன் இந்த பரகால நாயக்கியனுடைய அம்மா இருக்கா, அவளிடத்துல போய் உங்க பொண்ணு என்ன ஆசைப்படுறான், நானும் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு அவளை கை பிடிச்சு அழிச்சுட்டு போறதுதானே முறை. அப்படி இல்லாமல் அந்த அம்மாவானவள் தூங்கி கொண்டிருக்கும் போது இந்த பெண்ணை கையை பிடிச்சு அழிச்சு போயிடுறான் பெருமாள். அதை பார்த்து பரகால நாயக்கியனுடைய தாயார் வந்து முறையா பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகாம அவன் பாட்டுக்கு திருடம் போல அழிச்சுட்டு போறானேன்னு புலம்பக்கூடிய பாசுரங்கள். என்னன்னு பாசுரம், என்னன்னு இவ புலம்புறான்னா, வந்தவன் அம்மா உங்க பொண்ணு என்ன நினைச்சுதான் இப்படி உருகி போயிட்டான்னு நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்கோ, அவளும் ரொம்ப வருத்தப்படுறா,
நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்ல முறையில வச்சுட்டு வாடுறேன்னு ஊரறிய கல்யாணம் பண்ணி அழிச்சுட்டு போனானா என் மனசு என்னமா குளிரும். இப்படி ராத்திரியில யாருக்கும் தெரியாமல் திருடன் போல அவ கையை பிடிச்சு அழிச்சுட்டு போறானே, எனக்கு என்ன பயம் தெரியுமோ. அவன் வராமலே இருந்து இந்த பொண்ணு போயிருந்தா கூட அணியாளி புகுவர்களோ அணியாளி புகுவர்களோ அணியாளி அம்மானேன்னு பாடின இவள் திருவாளிக்கு போய் அந்த லட்சுமி நரசிம்மனிடத்திலே தான் இருந்திருப்பாள். ஆகையினாலே என் பொண்ணு இங்கதான் இருக்கான்னு நான் தைரியமா இருப்பேன், அங்க போய் அவளை அழிச்சுட்டு வருவேன். ஆனா இவன் அழிச்சுட்டு போறான், முறையா கல்யாணம் கூட பண்ணி அழிச்சுட்டு போல, அவன் இஷ்டத்துக்கு அழிச்சுட்டு போறான். ஆகையினாலே இந்த பொண்ணை எங்க அழிச்சுட்டு போறானோ என்ன பண்ணுவானோன்னு தெரியாம பயப்படுறா. நாளைக்கு என் பொண்ணு எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாத நிலைமை வந்துடுமோன்னு பயப்படுறா இவ. ஆகையினாலே என்ன பாடி புலம்புறா, கல்வன் கொல்யான் அரியேன் கரியான் ஒரு காலை வள்ளி மருங்குலெந்தன் மடமானினை போதவென்று வெள்ளி வலைக்கை புற்ற பெற்ற தாயரை விட்டகன்று அல்லலம் பூங்கழனி அணியாலி புகுவர்களோ. அவன் திருடனான்னு எனக்கு தெரியாது. அண்ணா கண்ணங்கரேன்னு கட்டிலம் காளையாக அழகான ஒரு இளைஞன் வந்தான். ரொம்ப அழகா இருக்கக்கூடிய மான் போல இருக்கக்கூடிய என்னுடைய பெண்ணை கையை பற்றி அழைத்து கொண்டு போனான். பெத்த தாயை விட்டு பிரிஞ்சு போறோம், சொல்லாம கொல்லாம கூட போறமேன்ற வருத்தம் இல்லாமல் என்னுடைய பெண்ணும் கூட அவன் பின்னாலேயே போனாள். இத்தனை வருஷமா இந்த பொண்ணை பெத்து வளர்த்த தாயார் கஷ்டப்படுவாளே, அவளாண்ட சொல்லிட்டு வரணும், தவிச்சு போயிடுவாளே என்ற எண்ணம் கூட இல்லாம அவன் தரதரன்னு இழுத்துட்டு போறான். இவளும் கூட்டா போறோன்னு அவன் பின்னாடி போயிட்டு இருக்கா. அப்படி எங்கதான் போயிருப்பா ரெண்டு பேரும். அல்லலம் பூங்கழனி அணியாளி புகுவர்களோ, அழகிய தாமரை புஷ்பங்கள் பூத்து கிடக்கக்கூடிய வயல்கள் சூழ்ந்த ஆளி நகரத்துக்கு திருவாளி திவதேசத்திற்குத்தான் போயிருப்பாளோ அப்படின்னு இவள் சந்தேகப்படுகிறாள். அப்படி போயிருந்தா சந்தோஷம், பக்கத்துலதான் இருக்கு, அப்பப்ப போய் பார்த்துப்பேன். என் பொண்ணு இப்படி பண்ணிட்டாளே, என்ன பண்ணிட்டா, என் துணை என்றெடுத்தேற்கு இறையேனும் இறங்கிற்றிலல் தன் துணையாய என் தன் தனிமைக்கும் இறங்கிற்றிலல் வன் துணை வானவர்க்காய் வரம் செற்று அரங்கத்துறையும் இன்துணைவனோடும் போய் எழிலாலி புகுவர்களோ. தனக்கு ஒரே ஒரு துணை இந்த அம்மா தான் பிறந்ததுல இருந்து, அவளை தனியா விட்டுட்டு போறமே என்ற இரக்கம் கூட அவளுக்கு இல்லை. நம்மளுக்கு துணையா இருந்தவளை விட்டுட்டு போறோம்னு நினைக்கலன்னா கூட பரவாயில்ல, அவளுக்கு வயசாயிடுத்தே, நாம தானே இனிமேல் அவளுக்கு இருக்கோம், அவ இனிமேல் தனியா இருக்காளே, அவளுக்கு யார் இருக்கான்னு என்னை பத்தி கூட கவலைப்படல என் பொண்ணு. எவன் தேவர்களுக்கெல்லாம் துணையாக அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவனா ஸ்ரீரங்கத்துல சயனிச்சுட்டு இருக்கானோ அந்த எம்பெருமான் இவளுடைய மனம் கவர்ந்த கல்வன். அவனோட கையை கோத்துண்டு போயிட்டா. எங்க போனா, அழகான திருவாளி நகரத்துக்கு போயிருப்பார்களோ அப்படின்னு சந்தேகப்படுறா. இப்படி ஆச்சரியமா தன்னுடைய பெண்ணை ஆலி நகரத்துக்கு எம்பெருமான் அழைத்துக் கொண்டு போனானோ என்று தாய் பாடக்கூடிய 10 பாசுரங்கள். கடைசி பாட்டுல பலன் தெரிவிக்கிறார். தாய் மனம் நின்றிறங்கத்தனியே நெடுமால் துணையா போயின பூங்குடியால் புனலாலி புகுவர் என்று காய்சினவேல் கலியன் ஒளி செய்த தமிழ் மாலை 10 மேவிய நெஞ்சுடையார் தஞ்சமாவது விண்ணுலகே. தனியா இருந்த என்னை, தனக்கு துணையாக இருந்த என்னை தனியா விட்டுட்டு பெருமாள் கூட்டதே போறோன்னு என்னுடைய பெண் அவன் பின்னால போயிட்டான்னு புலம்பக்கூடிய தாயாருடைய நிலையிலே இருந்து திருமங்கையாழ்வார் பாடின இந்த 10 பாசுரங்களையும் யார் சொல்றாளோ அவளுக்கு அந்த தாயுடைய கஷ்டம் ஏற்படாது. அப்படின்னா என்ன, சம்சார துக்கமானது அவர்களுக்கு ஏற்படாமல் அவ வைகுந்தம் போவான்னு தெரிவிக்கிறார். இது 3ம் ஆழ்வார் வேறு தன்மையிலே பாடிய பாசுரங்கள். இப்போ பெருமாள் பரகால நாயகியை கைப்பிடித்து கல்யாணம் பண்ணி கொண்டான். பரகால நாயகி பெருமாளுடைய தர்மபத்னியா மாறுட்டா. இப்போ ஆச்சரியமா எம்பெருமான் அனுபவிக்கிறாள். சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினியமைந்தா அந்த நாளி மாலே சோலை மழகளிரே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ற நம்பி என் எந்தாய் இந்தலூராய் அடியேற்கு இறையும் இறங்காயே. சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே அந்த நாளி மாலே. இப்படி பெருமாள் 30 பாசுரங்களாலே ஆழ்வாரை பரகால நாயகியை ஒரு பாடுபடுத்தி ஒரு வழியா ஆழ்வாருடைய மனசிலே புகுந்து நீங்காத இடம் பெற்று விட்டான். கற்றார் பற்றருக்கும் பிறவி பெருங்கடலே பற்றா வந்தடியேன் பிறந்தேன் பிறந்த பின்னை வற்றா நீர் வயல் சூழ் வயலாலியம்மானை பெற்றேன் பெற்றதவும் பிறவாமை பெற்றேனே. நல்ல சாஸ்திரங்களை எல்லாம் வாசித்து அதனாலே பரநியாசம் பண்ணி கொண்டு சம்சார பந்தம் நீங்க பெற்று மோட்சம் போறவா இருக்கக்கூடிய இந்த ஊரிலே இருக்கக்கூடிய வயலாளி எம்பெருமான் இருக்கிறானே, அவனை சரணாகதி பண்ண உடனே எனக்கும் சம்சாரம் இல்லைன்னு சொல்லி என்னையும் எம்பெருமான் மோட்சம் தரேன்னு தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொண்டான் என்று
அந்த எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு இறங்கக்கூடிய தன்மையை ஆழ்வார் காட்டிக் கொடுக்கிறார். படை நின்ற பைந்தாமரையோடு அணிநீலம் மடை நின்று அலரும் வயலாளி மணவாளா என்று ஆழ்வார் கூப்பிடுகிறார். இப்படி ஆழ்வார் கொடுத்த பெயர் தான் வயலாளி மணவாளன் என்பது இந்த எம்பெருமானுக்கு. மடலிலே கூட பேராளி தன்கால் நரையூர் திருப்புலியூர் அப்படின்னுட்டு பேர் ஆளி அப்படின்னு இந்த ஆளி நகரை சொல்லி இருக்கிறார். மன்னிய தன் சேரை வல்லலை மாமலர் மேல் அன்னம் துயிலும் அணிநீர் வயலாளி அப்படின்னு வயல்களாலே சூழப்பட்ட ஆளிநகரம் என்றும் மொத்தம் 42 பாசுரங்களாலே ஆழ்வார்கள் மங்களாசாசனம், 41 பாசுரம் திருமங்கை ஆழ்வாருடையது, ஒரு பாசுரம் குலசேகர பெருமானுடையது. விஷ்ணுஸ்தலாதர்ஷ விஷயமான ஸ்லோகம். ஸ்ரீமத்தாலிபுரே புரா ஹரிரசௌஜா மாத்ருபாவம் வஹன் ஆகந்தா பரகால பக்தி மகிமா சந்தர்ஷனாயைவஹி தத்ர ஆஹ்லாத சரஹா சுதா கடரமா தேவி பரஹ கேவலஹ தேவஹ ஸ்ரீ சுமனோ விமான விலசத்தே பశ్చన్முகோ பாசத்தே. ஆலிபுரம்னு சொல்லக்கூடிய திருவாலி திவதேசத்திலே பெருமாள் வயலாளி மணவாளன்னு சொல்லக்கூடிய பெயரிலே அமிர்தவள்ளி தாயாரோடு கூட சுமனச விமான நிழலிலே ஆஹ்லாத புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியினுடைய கரையிலே பரகாலன்னு சொல்லக்கூடிய திருமங்கையாழ்வாருடைய பக்திக்கு இறங்கி அவருக்கு அனுகிரகம் பண்ணி திருவஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவரை ஆழ்வாராக செய்து ஆட்கொண்டவனாக மேற்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடே கூட அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான் என்று இந்த தியான ஸ்லோகம் கொண்டாடுகிறது. ஸ்ரீமதே அமிர்தவல்லி நாயிகா சமேத வேதராஜ பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமதே அமிர்த கட்டவல்லி நாயிகா சமேத லக்ஷ்மீ நிருசிம்ஹ பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரீநாதாய கலிவைரினே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம். திருமங்கையாழ்வார் குமுதவல்லி நாச்சியார் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.